நெருங்கி வரும் மறுமையும் மறந்து போகும் மனிதனும் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னென்றால், மறுமை நெருங்கி வருகிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசினால் அதில் எந்த இடத்திலும் எந்த பொய்யும் வராது, எந்த பிழையும் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹீயைத்தான் சொன்னார்கள். அந்த வஹீயில் பிழை வராது. அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசிய செய்திகள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அடிக்கு ஒரு முறை நாம் மறக்கிறோம். நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இப்படியான சபைகள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனிதனை பொறுத்தளவில் பேசுகிற நானாக இருக்கலாம், கேட்கிற நீங்களாக இருந்தாலும் நம் அனைவரும் மறக்கக்கூடியவர்கள். அதிகம் மறப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடயம் உறுதியாக நடக்கப் போகிறது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்விலும் இந்த விடயம் உறுதியாகவே நடக்கும். அது எந்த விடயம் என்றால், நாம் மரணிக்க போகிறோம் என்பது உறுதி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கல்கஸ்பீட்டில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் நம்மளை விட்டு போய்விட்டார்கள். இதே வரிசையில் நாம் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய சந்ததியை விட்டு நாம் போய்விடுவோம். ஆனால் இந்த போவது உண்மை என்று நமக்கு தெரிகிறது. போன வாரம், இன்றைக்கு சனிக்கிழமை, நாம் போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் அல்லது இந்த சனி வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டும் போய்விடுவோம் என்று எத்தனை வாட்டி நினைத்தோம்? என்றைக்காவது ஒரு நாள் காலையில நினைச்சோமா? நேத்து நினைச்சோமா? அதுக்கு முன்தினம் நினைத்தோமா என்றால் நாம் நினைக்க தவறிவிடுகிறோம், மறக்கிறோம். அதான் உண்மை. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அக்ஸிரு திக், அதிகப்படுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகப்படுத்துங்க. எதை அதிகப்படுத்துங்க? அதாவது இன்பங்களை எல்லாம் துண்டாக்கக்கூடிய மரண ஞாபகத்தை அதிகப்படுத்துங்கன்றாங்க. அப்படின்னு அர்த்தம் ஒரு இடத்துல உட்கார்ந்து மௌத்து 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 40 தடவை சொல்றதா? இல்ல. நம்ம இந்த உலகத்துல நாம் வாழக்கூடிய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தாரை விட்டு போகிற நேரம் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு நம்முடைய கடமைகளை செஞ்சுட்டோமா? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் சரிதானா, தயார்தானா? நம் நிலவரம் சரியா? நம்முடைய ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்தோமா? பெருமானார் சொன்ன செய்திகளுக்கு கூடுதலான கவனம் கொடுத்தோமா? இப்படி நினைத்து பார்ப்பதுதான் மரணம். நம்ம பிசினஸ்ல மூழ்கி இருப்போம், சில வேற விஷயங்கள்ல மூழ்கி இருப்போம். இதுல இருந்து நாம் கொஞ்சம் நம்முடைய கல்வை, நம்முடைய மரணம், நம்முடைய மறுமை, இதை நோக்கி கொண்டு போகணும் என்றால் நாம் நினைத்து பார்க்கணும். இந்த சபையில உட்கார்ந்திருக்கிற யாருக்குமே மரணிக்கிறத பத்தி நான் சொன்னாதான் புரிஞ்சிடும். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்டா கேட்கறீங்கன்னா இல்ல, உங்க எல்லாருக்கும் அது தெரியும். மறுமை நாள் நெருங்குது என்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்னன்னா, தெரியாத ஒரு சமூகத்துக்கு போய் புதுசாக சொல்லிக் கொடுங்க இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி ஞாபகப்படுத்துங்க. மூமின்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனமா இருக்கு. நானும் நீங்களும் மூமினா இருந்தா புதுசா ஒன்று சொன்னாதான் பிரயோசனமான்னு கேட்ட இல்ல. மூமினா இருந்தா நமக்கு ஞாபகப்படுத்தினால் பிரயோசனம். நன்றாக புரிஞ்சுக்கோங்க. மூமின்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனம். திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தால் அதுல புதுசா நபிமார்களை பத்தி பேசணும்டா எக்கச்சக்கமான நபிமார்கள் வரணும். ஆனா திருக்குர்ஆனை நீங்க இந்த பக்கம் எடுத்தாலும் மூசா நபி, அந்த பக்கம் எடுத்தாலும் மூசா நபி, நடுவுக்குள்ள எடுத்தாலும் மூசா நபி. ஒரு நபி போதும். பல ஆங்கிள் அந்த நபியை சொல்லுகிற நேரம் நமக்கு பாடம் படிக்கிறதுக்கு 4 நபி போதும். 100 நபி நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. 1000 நபி சொல்ல தேடிய தேவையில்லை. 4 விஷயத்தை இறைவன் திரும்ப 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 சொல்லுகிறான். ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்கிறான். திரும்பவும் மூசா நபியா ஒரு மூமின் கேட்க மாட்டான். அவனுக்கு நினைவுபடுத்துவது, ஞாபகப்படுத்துவது என்பது அவனுக்கு பயனளிக்கும். அதனால உலகத்துள்ள மற்ற மனிதர்கள் மூமின்களை தாண்டி மற்றவர்களை பொறுத்தளவுல அவர்கள் தகவல் சேர்க்கிறார்கள். புதிய தகவல் சொல்லுங்க கேட்பாங்க, புதுசா தகவல் சேர்ப்பார்கள். மூமின்களை பொறுத்தளவுல ஞாபகப்படுத்துங்கள் என்பார்கள். எதை ஞாபகப்படுத்துங்கண்டா? தன்னுடைய மரணத்தை, தான் விட்டு போகக்கூடியது, அல்லாஹ்வுடைய சந்திப்ப, மறுமையினால இந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப மூமின்களுக்கு சொல்கிற நேரம் அவர்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோசனமாக அமைகிறது, அவர்களுக்கு அது பயனளிக்கிறது.
அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சித்தாந்தத்தை தெளிவா மனசுல வச்சுட்டு இந்த விஷயத்தை நீங்க கேளுங்க. அன்புக்கினியவர்களே, மறுமை நெருங்கி வருகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அதாவது மறுமை நாளை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பெருமானார் அதை சொன்ன விஷயங்களா சொன்னா இந்த நேரம் இடம் கொடுக்காது. ஏன்னா ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு பதிவுகளை மேற்கொள்ளணும். அந்த வகையில ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியில அவசரமாக சொல்லிட்டு போறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவுல அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மறுமை நாளுடைய நெருக்கத்தை சொன்னாங்க. ஏன் மறுமை நாளுடைய நெருக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லணும்? மறுமை வருமப்பா, இப்படி நிகழுமப்பா, அல்லாஹ்வுடைய சன்னிதானம் இப்படி இப்படி சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு மறுமை நாள் நெருங்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது திடீர்னு ஒரு பூகம்பம் வருது. அந்த பூகம்பம் உலகத்துக்கே தெரியுது. இந்த பூகம்பத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா, இந்த பூகம்பத்தை நீங்க இந்த இடத்துல கண்டா அது உங்களுக்கு மறுமை நெருக்கம் வேண்டா, அது நமக்குள்ள ஒரு ஞாபகத்தை உருவாக்கும். நாம் நல்லவர்களாக மாற துடிப்போம், எங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். அப்ப நடக்கிற நிகழ்வுகளை கண்டு இஸ்லாத்தின் பக்கம் நாம் நுழையணும், இஸ்லாத்தின் பக்கம் நாம் சாயணும், எங்க பாவத்தில் இந்த மன்னிப்பு பெறணும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமைக்கான அடையாளங்களை சொன்னாங்க. இல்லன்னா கன்ஃபார்மா தெரியுது மறுமை வரப்போகுதுன்னு. அதுக்குரிய அடையாளங்கள், மழை பெய்ய போகுது, மழைக்கு முன்னாடி கார்மேகம் வரும், இருட்டும், இந்த மாதிரி வந்தா மழை பெய்ய போகுது மாதிரி மறுமைக்கு முன்னாடி இதெல்லாம் வர நேரம். அல்லாஹ்வை சந்திக்க போறீங்க, ரப்புல் ஆலமீன் வரப்போகிறான். அந்த சன்னிதானம் சாதாரணமான சன்னிதானம் இல்ல. வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானாம், மலக்குமார்கள் அனுபவித்து நிற்பார்களாம். எப்படி ஒரு பிரசிடென்ட் வர்ற நேரம் ஒரு ஆர்மி நேவி எல்லாமே அந்த மாதிரி முப்படைகளும் அணிவகுத்து நிற்பாங்களே, அத மாதிரி எல்லாம் இல்ல. அதெல்லாம் தாண்டி மாலிக்குல் முல்க் வருகிற சபை, மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வருகிற நேரம், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானாம். வஜீஹ யௌமைதின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படுமாம். ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறார்களான்னு நரகம் கொத்து, அதாவது கொந்தளிச்சு கொண்டிருக்குமாம். அந்த நேரத்துல தான் விசாரணை நடக்குமாம். அந்த நாள் அதிபயங்கரமான நாள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அதிபயங்கரம்டா, எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படி பூமியில இருந்து முளைப்போமா, எந்த ஆடையும் இல்லாம, காலில செருப்பும் இல்லாம இப்படியே முளைப்போமா, எல்லாரும் ஓடுவோமா. அல்லாஹ்வுடைய சன்னிதானம் பக்கம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் ஆன்மாவை என் ஆன்மாவை ஓடுவோமா. ஆயிஷா நாயகி நிறுத்தி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி வெக்கம் இல்லாம ஓடுற நேரம் வெக்கம் வருமே யா ரசூலல்லாஹ், நிர்வாணமா நிப்பாங்களே, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே யா ரசூலல்லாஹ். பெருமானார் கேட்டாங்க, ஆயிஷா அது எந்த நேரம் நினைக்கிறீங்க ஆயிஷா? யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆயிஷா, அது பயங்கரமான நேரம். தன்னுடைய ஆன்மாண்டு துடிக்கிற நேரம், தன்னுடைய ஆன்மாக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிற நேரம், சாதாரண ஒரு போலீஸுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்கப்படுகிற நேரம், உளவுத்துறை அதிகாரி 4 கேள்வி கேட்கிற நேரம், அந்த மாதிரி நேரத்துல கோர்ட்ல நிப்பாட்டி கேட்கிற நேரம், துடிச்சு போற மனிதன். அல்லாஹ்வுடைய சன்னிதானம் என்பது அப்படிப்பட்ட நேரம் இல்ல, இந்த மாதிரி விசாரணை மைதானம் இல்ல, அதிபயங்கரமான நேரம் ஆயிஷா. எல்லோரையும் மயந்துருவார்கள். எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரத்த வெள்ளத்துல வந்து உழுவுற புள்ள, 10 மாசமா சுமந்த ஒரு தாய், ரத்த வெள்ளத்துல குழந்தை உழுந்ததுக்கு பிறகு, தொப்புள் கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோட நிக்கிற ஒரு தாய்க்கு இதுதான் உங்க புள்ளை என்று தொடச்சு காட்டின உடனே அந்த வேதனையை மறந்து ஒரு சிரிப்பாவே, என் புள்ளைய பார்க்கணும் முத்தம் கொடுக்கணும் ஏங்கி தவிப்பாவே. அப்படிப்பட்ட ஒரு தாய், அவ்வளவு நேசம் வச்ச ஒரு தாய், குழந்தை உழுந்துட்டா தான் உழுந்தா நல்லமே, என் குழந்தை உழுந்திருக்க கூடாது ஒரு இந்த உலகத்துல ஒரு ஜீவன் நினைப்பதாக அது தாயாக இருக்கும். மகனுக்கு கஷ்டம், மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட கணக்கு பார்க்காமல் உலகத்தில் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது தாயும் தகப்பனாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவு, அந்த உறவை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க. பெருமாள் ஒருவர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம் அஹ்புன்னா, மக்களிடம் நான் அதிகமாக நேசம் பாராட்டக்கூடியவர்கள் யார் யார சொல்லலாம்? உம்முக, உங்க உம்மா. அவர் பார்த்துட்டு அப்புறம் யார சொல்லலாம்? சும்மா யார சொல்லலாம்? அப்புறம் யாரு? உம்முக்க உங்க உம்மா. சும்மா யார சொல்லலாம்? அப்புறம் சொல்லுங்களேன் ஒரு ஆள. உம்முக்கமா உங்க உம்மா. இவருக்கு இன்னும் ஆன்சர் வரல போல. அப்புறம் சும்மா யார சொல்லலாம்? அபூக்க, உங்க வாப்பாண்டாங்க ரசூலுல்லாஹ். 4ஆவதாக கேட்கிற நேரம் தான் உங்க வாப்பாண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட உம்மா,
இந்த உலகத்திலே ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகனுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாவிடம் மன்றாடி, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்லா, அவங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தாயா அல்லாண்டு மறைந்து மறைந்து கேட்கிற தாய் தகப்பன்கள், இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு நனவு செய்வதற்காக வேண்டி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கறதுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய வாப்பா உமாமார்கள் மறுமையுடைய சன்னிதானத்தில் எப்படி நடப்பாங்களாம் தெரியுமா? இந்த உலகத்தில் தன் பிள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அனந்தர சொத்துக்களை விட்டு போகக்கூடியவர்கள், சந்தோஷமாக கொடுக்கக்கூடியவர்கள். உலகத்தில் இன்னொரு மனிதனுக்கு 1 லட்சம் கொடுக்கிற நிறைய கணக்கு பார்க்கிறவங்க லட்சோப லட்சமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் அந்த சபையில் எப்படி நடப்பாங்களாம்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அதாவது உம்மா புள்ளைய கண்ட உடனே விரண்டோடுவாங்களாம், வாப்பா மகனை கண்டு ஓடுவாங்களாம், சகோதரன் எல்லாம் ஓடுவாங்களாம். ஏன் ஓடுறாங்க தெரியுமா? உம்மா புள்ளைய கண்ட உடனே ஓடிடுவாங்களாம். என் மகன் ஏதாவது நன்மை என்கிட்ட கேட்டா என்ன கொடுக்கிறது, இன்றைக்கு என்ன கொடுக்கிறது, என்ன காட்டி கொடுத்தா நான் இது செய்யல அப்படி என்று சொல்லி கொடுத்தால் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன்னுடைய சகோதரனிலிருந்து மனிதன் பிரிந்து ஓடுவான். என் பிரதர், இந்த உலகத்தில் உம்மாவை கண்டு நெருங்க போகிற மனிதன், தகப்பனோட நெருங்கி வாழக்கூடியவன், சின்ன பிள்ளைகள் வாப்பா மேல ஏறி குதிச்சு விளையாடக்கூடிய பிள்ளை, உம்மாவை சுத்தி சுத்தி குட்டி போட்ட பூனை மாறி வர்ற பிள்ளைகள் அந்த மறுமை நாள்ல தன் சகோதரனை காண்ட நேரம் ஓடிடுவானாம், தன் தாயின் தகப்பனையும் பிரிந்து ஓடுவார்களாம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி, அவருடைய உம்மாவை கண்டு இவன் விரண்டோடுவானாம், வாப்பாவை கண்டு இவன் ஓடுவானாம். வாப்பா ஏதாவது கேட்டா என்ன கொடுக்கிறது, வாப்பாவே வானம் என்று இந்த பக்கமா ஓடுவானாம். அப்படிப்பட்ட அதிபயங்கரமான நாள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த நாளை பற்றி பேசாத எந்த நபியும் இல்லை. இந்த நாள் சம்பவிப்பதற்கு, இந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் வந்து வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், அல்லாஹ் வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் தயாரிப்பார்கள் கிரவுண்டை, எல்லா பாவிகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டுவார்கள், ஒரு இடத்துக்கு அனுபவிப்பு செய்வார்கள். பாவிகள் எல்லாம் ஒரு இடம், உண்மையாளர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கும் தள்ளப்படுவார்கள். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்பார்கள். பாவிகள் எல்லாம் ஒரு ஓரமாக நிற்க, நல்லவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கமாக நிற்க, நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், தன்னுடைய ரப்பு வருகிற நேரத்தில் ரப்புக்கு முன்னாடி தலை குனிந்தவர்களாக நிற்பார்கள். ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹா இன்னா முகின், அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம், யா அல்லாஹ் அத்தனையும் கேட்டு விட்டோம், யா அல்லாஹ் சின்ன ஒரு அவகாசம் வேண்டும், யா அல்லாஹ் நாங்கள் நன்மை செய்து விட்டு வருகிறோம், யா அல்லாஹ் என்று துடிப்பார்களாம். அந்த சபையில யாருக்கும் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பயங்கரமான சபை. இந்த துனியாவில் நீங்கள் எதெல்லாம் பயங்கரம் என்று பார்க்கிறீர்களோ வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், பெருமானார் நாமசித்து பேசினால் அதிலே எந்த பொய்யும் வராது என்று நீங்கள் நம்பினால், பெருமானாருக்கு பொய் சொல்ல தெரியாது என்று நீங்கள் நம்பினாய், பெருமானார் சொல்வதெல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பினாய், இந்த நாள் சம்பவிக்கிற நேரம் அந்த சபையில் நானும் நீங்களும் இருப்போமாம். அது பயங்கரமாக இருக்குமாம் அந்த சபை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பதான் கோபத்தோடு இருப்பானாம். இப்ப அல்லாஹ் கோபமான்னு கேட்டீங்கன்னா இல்லையாம், இல்லையாம். அல்லாஹ் அரிசில எழுதி வைத்திருக்கிறான், என்னுடைய இரக்கம் கோபத்தை மிந்தி விட்டது என்று எழுதி வைத்திருக்கிறார். அதனால் அல்லாஹ்வுக்கு யாராவது ஏசினால் நமக்கு கோபம் வரும், அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்கிறார். அந்த உரிமையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் ஃபமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், விரும்பினால் நம்புங்கள், விரும்பினால் மறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த நேரத்தில் அப்படியெல்லாம் தந்திருக்கிறான். ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அன்றைக்கு கோபமாக நிற்பான். ஐனல் ஜப்பார், எங்கடா பெருமை அடிச்சவெல்லாம் வான் அல்லாஹ் கூப்பிடுவான், எங்க பெரிய அரசர் எல்லாம் வான் அல்லாஹ் கூப்பிடுவான். அந்த சன்னிதானத்திலே யாரும் பேச மாட்டார்கள். ஒரு ஊசி கீழே விழுந்தால் சப்தம் கேட்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் மக்கள் நிற்கிற நேரம் யாரும் பேச மாட்டார். இல்ல மன் அஸினலஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர எல்லோரும் மௌனியாக நிற்பார்கள். அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நபிமார்கள் அழுது சொன்னார்கள், நபிமார்கள் அழகாக சொன்னார்கள், மக்களே அந்த நாளில் கேவலமாகாதீர்கள், அந்த நாளிலே உங்களுக்கு நரகம் தரப்பட்டால் அதிபயங்கரமாக இருக்கும். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, ஒரு மனிதன் வலது கரத்தை நீட்டி பட்டோலை வாங்கினாய், நீங்க நினைச்சிராதீங்க வலது கரத்தை நீட்டினா பட்டோலை வைக்கப்படும் என்று. நல்ல மனிதனுடைய வலது கரம் அப்படியே நீட்டப்படும். அந்த நாளில் நாம் நினைத்தது நடக்காது. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாளில் வாய் பூட்டப்படும், சீல் வைக்கப்படும். நக்திமு அலா அஃப்வாஹிம், வாய் பேசாது. வ துகல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்குமாம். இறைவா இவன் இப்படித்தான் தொட்டான், இறைவா இவன் இப்படித்தான் விபச்சாரம் செய்தான், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க
பாதுகாக்கணும். இப்படித்தான் நடந்து போனான் யா அல்லாஹ் ஹராத்தை நோக்கி. இந்த கால்கள் சாட்சி சொல்லுமாம். மனிதன் தன்னுடைய உறுப்பு பேசுவதை பார்ப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் நீதி விசாரிக்கப்பட்டு அணுவணுவாக நீதி என்பது அப்பதான் நீங்க பாப்பீங்க. இந்த துனியாவில் யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டார்களோ, பலஸ்தீன மண்ணிலே இன்றைக்கு சின்ன சிறுமிகள் கொலை செய்யப்படுகிற நேரம், இந்த உலகத்தில் பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் மோடியாக நிற்கிற நேரம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் கேட்பான், நம்பி ஐதம்பின் குத்திலத், என்ன பாவமாடா செஞ்சிச்சு அந்த குழந்தை, ஏண்டா கொண்டீங்க என்று அல்லாஹ் கேட்பானா. இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பேச முடியாத நாள் அந்த நாள். ரப்பி தான் யார் என்பதை காட்டக்கூடிய நாள். அந்த நாளிலே மூமின்களுடைய மகிழ்ச்சி, அவருடைய முகமெல்லாம் மலர்ந்திருக்குமாம். சிரிப்போடு உலா வருவார்கள். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஆஹுமுக்ரவு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா குதூஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லம்தும் ஃபில் அய்யாமில் காலியா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலது கரத்தால் புத்தகத்தை பெற்றவர்கள் சொல்லுவார்கள், ஆஹுமுக்ரவு கிதாபியா, இதை பாருங்களே, கொஞ்சம் பாருங்களே, வாசிங்களே. கையில புக் எடுத்து மகிழ்ச்சியோட ஒரு ஆளா காட்டுவாங்களாம். ஆஹுமுக்ரவு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த விசாரணை எனக்கு தெரியும், இது நடக்கும் என்று தெரியும், இந்த விசாரணைக்காக வேண்டி நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஒவ்வொரு ஆளுக்கும் போய் ரிப்போர்ட்டை காட்டி நான் பாஸ் தெரியுமா அந்த மகிழ்ச்சியோட ஒவ்வொருவருக்கும் பட்டோலையை காட்டுவார்களா. ஆஹுமுக்ரவு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, அவர் மிக பொருந்திக் கொள்ளப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பார். அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அதற்காக வேண்டி அவருக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, என்னுடைய வலது கரத்தால் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ, பட்டோலை பெறப்பட்டதோ, அவர் சொல்லுவார்கள், லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா, இப்படி ஒரு விசாரணையை நான் அறிந்திருக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய பவர் எங்க போச்சு, அழிஞ்சு போச்சு. மகன அன்னி மாலியா, என் சொத்து பயனளிக்காம போச்சு. துடிப்பான். ஹலக அன்னி சுல்தானியா, என் எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு, என் பவர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. புக்க போட்டுட்டு ஓட பார்ப்பான். ஃபேலான ஒரு பொடிய ரிப்போர்ட் எடுத்து கிளாஸ் ரூம்ல எங்கேயாவது போட்டுட்டு வீட்டுக்கு போய் ரிப்போர்ட் காண பண்ணுவான். இன்னைக்கு ரிப்போர்ட்டை தர வேண்டுவானே. இதே மாதிரி மனிதன் தன்னுடைய முழு ரெக்கார்டும், தான் செஞ்ச அநியாயங்கள், தான் செஞ்ச அக்கிரமங்கள், தான் செஞ்ச துரோகங்கள், தான் நோவித்த மனங்கள் எல்லாமே அங்க எழுதப்பட்ட அணுவாக இருக்கும். அந்த டேட்டா பேஸ் கையில கொடுக்கப்பட்ட உடனே அவன் அதை வச்சு போட்டு ஓடுவான. சும்மல் ஜஹீம செல்லு, எங்கடா ஓடுற, ஓடுவானாம். இதுக்கு மேல் தப்ப முடியாது என்று ஓடுவானாம். அவனை பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஃபகுல்லு, அவனை விலங்கிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் பிடித்து நரகத்தில் தூக்கி எறிவார்கள். இதெல்லாம் பொய்யா உண்மையா சகோதரர்களே? இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நடக்கும் என்று நானும் நீங்களும் நம்பினோம் என்றால் வல்லாஹி சொல்கிறோம், முஸ்லிம்களாகிய நாம் அது நடக்கும் என்று நம்பினால் நம்முடைய வாழ்க்கை சொல்லும் அதை, நம்முடைய நாவல்ல நம்முடைய உடம்பு சொல்லும் அதை. நாம் நடக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த பிரதிபலிக்கும். இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்குதா இல்லையா? இது கல்புக்குள் இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் அதை காட்டி கொடுக்கும். இவன் ஆமன்து பில்லாஹ் இருந்து வல்யௌமில் ஆகிர் வரைக்கும் சும்மா வாயால குர்ஆன் மதரசா ஓதி அங்க போய் உட்கார்ந்து ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல்யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா சும்மா சொல்லிருக்கான். கிளிப்புள்ள மாதிரி இவன் எதுவுமே இல்லை என்பதை நீங்க சொல்ல தேவையில்லை, நான் சொல்ல தேவையில்லை. என்ன என் செயல் காட்டி கொடுத்துரும், உங்களை உங்க செயல் காட்டி கொடுத்துரும். நீங்க ஆமன்து பில்லாஹ்னு சொல்லி வல்யௌமில் ஆகிர நம்பி தைரியமா நீங்க வட்டி கடைக்கு போனீங்கடா, நீங்க வட்டி எடுத்தீங்கடா, நீங்க நம்பலன்னு அர்த்தம். வல்யௌமில் ஆகிர், அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து கேட்கிற நேரம், இறைவா என் வீட்டுல கஷ்டம், இறைவா என் நண்பர்கிட்ட எல்லாம் போனேன், அவங்க யாருமே தரல, அவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் வட்டி எடுத்தேன்னு, நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்டேன், நீ தந்தா நான் வட்டி எடுத்திருப்பேனா? எவனுமே உதவி செய்யாட்டி அவன் ஒருத்தன் தான் உதவி செய்யறான், அதனாலதான் போனேன்னு துனியால சொன்னான்னு நீங்க போய் சொல்லலாமா? அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? என்ன நம்பினா எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தை அல்லாஹ் ரிஸ்க் கலக்காமல் விட்டதே இல்லை. நீங்க இங்க ஒரு பானியை கொட்டிட்டீங்கடா, இங்க ஒரு கருப்பட்டி பானி கொட்டிட்டா, இந்த பக்கத்திலே உங்களுக்கு எறும்பு தெரியாது. இந்த போடியத்துல கொட்டப்பட்டால் நாளைக்கு நீங்க இங்க எறும்பு பாப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமைய தவக்கல் அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸக்தும் கமா லவ் அன்னக்கும் தத்தவக்கலுன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. எவர் அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை தவக்குல் வச்சிருந்தா, தவக்குல்னா பொறுப்பு சாட்டினா, இறைவா நான் 10 புள்ளைய பெத்தெடுத்துட்டேன்,
வந்துட்டேன், நான் முயற்சி எடுக்கிற ரோட்ல இறங்குறேன், எனக்குரிய ரிஸ்க நீ தருவாயா அல்லாண்டு ஒரு மனிதன் அல்லாஹ் மேல பொறுப்பு கொடுத்தா, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குல் லரஸக்தும் கமா யர்ஸுகுத் தை, ஒரு பறவைக்கு உணவு கொடுப்பது போன்று உங்களுக்கு உணவு தருவான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பறவைக்கு உணவு கொடுப்பானாம்? தஹதுஹு ஹிமாஷன் வ தருஹு பிதானா கமா قال நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில் அந்த பறவை பறக்கிற நேரம் வயிறு மெலிந்து ஒட்டி போகுதாம், மாலையில் அந்த பறவையை பார்க்கிற நேரம் வயிறு நிரம்பி வருகுதாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த பறவை என்னப்பா செஞ்சிச்சு, என்ன பிளானிங் போட்டுச்சு, யார கொண்டு சாப்பிட எடுத்து? எதுவுமே இல்ல. காலையில பறக்கிற பறவைகளுக்கு மாலையில வீடு திரும்புற நேரம் இறைவன் உணவு கொடுத்திருந்தால், அந்த இறைவன் நமக்கு உணவு தருவான் நம்பிக்கை இருந்தால், ஒரு முஸ்லிம் போய் வட்டியில கை வைப்பான? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? ஃபஅஸனு பிஹர்பின் மினல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கடா வட்டி எடுத்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். போர்க்கொடியை பிடி, ரப்போட போர் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை ஒரு மனிதன் நம்பிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் ஒரு முஸ்லிமாக இருந்தால் எப்படி வட்டியில் கை வைப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி வட்டிகளை கை வைப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சொல்ல போனால் நம்முடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் ஹராம் ஹலால் நமக்கு கணக்கே இல்லை. லஞ்சம் மறுமையில பெரும் இருளாக வந்து நிற்குமே. அல்லாஹ் நிப்பாட்டி வச்சு லஞ்சம் எடுத்தியா, லஞ்சம் கொடுத்தியான்னு கேட்டால் அது எவ்வளவு பயங்கரமா நிற்கும். இதுவெல்லாம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா? லஞ்சம் இல்லாம பிசினஸ் செய்யலாமா? இவர் என்ன, இவர் 1950 இருந்து பேசுறார், இது 2023. லஞ்சம் இல்லாம எல்லாம் என்ன செய்யலாமான்னு கேட்டால் அல்லாஹ்ட்ட போய் சொல்லணும், யா அல்லாஹ், லஞ்சம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா? லஞ்சம் இல்லாம வாகனம் வாங்கலாமா? லஞ்சம் இல்லாம வீடு கட்டலாமா? அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் மறுமையில் பார்க்கலாம். அது அதிபயங்கரமான நாள். ரப்புக்கு முன்னாடி நின்று வாதிட முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைகளை குனிந்து தப்பை ஒப்புக்கொண்டு அதற்கு மிக பயங்கரமான தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அந்த லஞ்சமே வேண்டாம் என்று ஒரு மூமின் ஒதுங்கினால் அவன் நம்புறான் என்பது அடையாளம். இல்லையப்பா, மறுமைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் அவன் நம்பல என்று அர்த்தம், அவன் நம்பவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நாம் நம்மிடம் உரசி பார்ப்போம். இந்த நம்பிக்கை இருக்கிறதா என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உரசி பார்ப்போம். ஒவ்வொன்றும் உரசி பார்க்கிற நேரம் ஒவ்வொரு செயலும் நமக்கு சொல்லித்தரும் நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நின்று கொண்டு மறுமை என்ற சன்னிதானத்தை நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நம்பினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நம்பிக்கையை நாம் பார்த்தால் அசந்து போய்விடுவோம். பெருமானார் ஒரு நாள் பள்ளியிலே, ஒரு தோழர் பள்ளியில் இருக்கிறார், அழகாக குர்ஆன் ஓதுவார். பெருமானாருக்கு பிடித்த ஒரு தோழர், அவருடைய பேர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு ரசூலுல்லாஹ் பொதுவா குன்னியத் வச்சிருப்பாங்க. பெருமானார் அவருடைய அந்த பேர்ல கூப்பிட்டாங்க, யா அபா அப்துர் ரஹ்மான். அவருடைய பேர் அபு அப்துர் ரஹ்மான். யா அபா அப்துர் ரஹ்மான் இக்ராண்டாங்க. யா அபு அப்துர் ரஹ்மானே, இப்னு மஸ்ஊத பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அழகான ஒரு காரி, அழகா ஓதுவார், இக்ரா ஓதுங்கண்டாங்க. அவர் திரும்ப கேட்டார், அக்ரவு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா? உன்சிலல் குர்ஆன் இலைக், குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு. அக்ரவு அலைக் உன்சில, நான் உங்களுக்கு ஓதி காட்டுட்டா குர்ஆன் உங்களுக்கு இறங்கினது. நான் எப்படி யா ரசூலல்லாஹ்? நீங்க என்ன உஸ்தாத், நீங்க என்ன ஆசான், நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து குர்ஆன் ஓதுறதா யா ரசூலல்லாஹ்? பெருமானார் சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன். இக்ரா ஓதுங்க இப்னு மஸ்ஊத், ஓதுங்க, எனக்கு கேட்கணும். இன்னொரு ஆள் ஓதுறத நான் கேட்க ஆசைப்படுறேன் இப்னு மஸ்ஊத். அந்த ஹதீஸிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் ஓதி காட்டட்டுமான்னு கேட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன், ஓதுங்கள் இப்னு மஸ்ஊத் என்றார்கள். அவர் சொல்கிறார், கரஅத்து சூரத்து நிசா, சூரத்து நிசாவை நான் ஓதினேன் என்றார். நான் சூரத்து நிசாவை ஓதுகிற நேரம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று தொடரக்கூடிய ஆயத்திலிருந்து அவர் ஓத ஆரம்பிக்கிறார். பெருமானார் அமைதியாக கேட்கிறார். இவர் மதிமயங்கி ஓதிக்கொண்டே போகிறார். திடீரென்று நீங்கள் ஓதிக்கொண்டே போங்க, சுமாராக அதில் ஓதிக்கொண்டே போகிற நேரம் ஒரு 40வது ஆயத்து வருகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து திடீரென்று அவரை பிடித்தார்கள். ஹஸ்புக்கல்லான், இப்ப போதும் இப்னு மஸ்ஊத் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து சொன்ன விதத்துல அவர் திரும்பி பார்க்கிறார், ரசூலுல்லாவை பார்க்கிறார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் கண்ணில் இருந்து மாலையா கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள்.
ரசூலுல்லாஹ் அழுவது மறுமை விஷயத்துக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, துனியாவுடைய விஷயத்துக்கு பெருமானார் அழவே மாட்டாங்க. பெருமானார் இந்த துனியாவில் உள்ள ஜனாசாக்கள் விஷயத்துல, தன் பிள்ளையோட விஷயத்துல ஒரு நாள் பெருமானார் அழுகிறார்கள். எப்படி என்றா, இப்ராஹிம் என்ற ஒரு மகன் ரசூலுல்லாஹ்வுக்கு லாஸ்ட கிடைச்ச ஆம்பளை புள்ள. அந்த ஆம்பளை புள்ள மதீனாவுல கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு மக்காவுல 4 பொம்பளை புள்ள 2 ஆம்பளை புள்ள. அதுல பாரு, அந்த ஆம்பளை புள்ள எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருந்தாங்க. ஆனா ஆம்பளை புள்ளை ஒன்று லாஸ்டா கிடைக்கிறேன்னு ரசூல்லா பேர் வைக்கிறாங்க இப்ராஹிம் என்று. இப்ராஹிம் நபி என்றா ரசூல்லாவுடைய கல்புல அத மாதிரி ஒரு இடம். இப்ராஹிம் என்று பேர் வச்சு இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் என்றாங்க. எவ்வளவு ஆசையா பேர் வச்சுப்பாங்க. சரியா 1.5 வருஷம் 18 மாசம் என்ற ஹதீஸ்ல வருது. குழந்தை மூச்சு திணறுது. பெருமானார் கையில கொடுக்கறாங்க. பெருமானார் புள்ளி இப்ராஹிம பாக்குறாங்க. பார்த்துட்டு கையில எடுக்கிற நேரம் பெருமானார் கண்ணில் இருந்து கண்ணீர் ஒரு துளி வெளியுது. பக்கத்துல ஒரு சஹாபி கேட்கிறார், யார சொல்லலாம், நீங்க அழமாட்டீங்களே, துனியாவுல என்ன நடந்தாலும் பெருமானார் துனியாவை இது சப்ப மெட்டர். பெருமானார் துனியால அழவே மாட்டாங்க. ஒரு வாப்பா தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு கபூர்ல இறங்கி அந்த ஜனாசாவை வச்சுட்டு திரும்ப இன்னொரு பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிச்சு, திரும்ப இன்னொரு பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிச்சா அவருடைய கல்வி வெறுமையாகிரும். என்ன வாழ்க்கை நினைப்பாங்க. பெருமானார் ஒவ்வொரு பிள்ளையாக அடக்கினார்கள். தன்னுடைய 18 மாத குழந்தைய, அதாவது 1.5 வயசு புள்ளை கையில வைக்கிற நேரம் கண்ணில இருந்து கண்ணீர் ஒரு துளி கீழே விழுகுது. தேம்பி எல்லாம் அழல. அந்த நேரத்துல ஒரு சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க அழமாட்டீங்கல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க இரஹம் யுர்ஹம் என்றாங்க. இரக்கம் காட்டுங்கப்பா, இரக்கம் காட்டப்படுவீங்கன்றாங்க. அல்லாஹ் இரக்கம் காட்டணும்டா, இந்த குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டணும்ன்றாங்க. அதுதான் இந்த கண்ணீர் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த துனியாவுடைய விஷயத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, பெருமானாருக்கு கவலை வந்தால் தாடியை இப்படி பிடிப்பார்கள், இப்படியே கீழே பார்ப்பார்கள், அழமாட்டார்கள் ரசூலுல்லாஹ். தன் மனைவி ரசூலுல்லாஹ்வை அழகாக வர்ணனை பண்ணுவார்கள். பெருமானார் எப்படி நடப்பார், எப்படி இருப்பார், எப்படி குடிப்பார், எப்படி இருப்பார். ஆனால் பல ரிவாயத்துகளை நான் பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு போகிற நேரம், பள்ளியிலே தொழுகிற நேரம், குர்ஆன் ஓதுகிற நேரம், இரவிலே வீட்டிலே தோதுகிற நேரம், பெருமானார் தொழுகிற நேரம் எல்லாம் பெருமானார் தேம்பி அழுவார்கள். தாடி நலைகிற அளவுக்கு பெருமானார் அழுவார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு நம்பியிருக்கிறார் என்பதுதான் அவருடைய அர்த்தம். அல்லாஹ்வுடைய அவருடைய நம்பிக்கைக்கு அவரே ஆதாரம், அவருடைய செயல் ஆதாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எப்படி அழுகிறார்கள் என்று தோழர் விவரிக்கிறார். 2 கண்ணும் கொட்டுதென்றார்கள். அவ்வளவு தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. அவருடைய 2 கண்ணும் அந்த கண்ணீரை அப்படி வடித்து கொண்டிருக்கிற நேரம், நான் என்ன ஓதினேன் தெரியுமா, அவர் சொல்லுகிறார். அந்த ஆயத்து என்ன தெரியுமா, ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜஅனா பிக அலா ஹுலாஹி ஷஹீதா. இந்த ஆயத்தை தான் நான் ஓதினேன். பெருமானாருக்கு தாங்க முடியல, அந்த ஆயத்தை கடக்க முடியல. பெருமானுடைய அழுகை அந்த ஆயத்தோடைய போதும் என்று நிப்பாட்டு. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்கிற ஒரு விஷயம், மறுமை நாள் பத்தி கேட்கிற ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத கலெக்ட் வடிஞ்சிட்டே இருக்குது. கீழே போன கேக்குதா? சரி, கஷ்டமாயி. فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், நபியே கைஃப, எப்படி இருக்கும் நபி என்று கேட்கிறான். எது எப்படி இருக்கும் என்று கேட்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு உம்மத்துக்கும், இப்ராஹிம் நபியுடைய உம்மத், நூஹ் நபியுடைய உம்மத், சாலிஹ் நபியுடைய உம்மத், இப்படி எல்லா உம்மத்தும் வந்திருக்கிற நேரம் அந்த உம்மத்துக்கு ஒரு பொறுப்புதாரி நிற்பார். அவர் முன்னாடி நின்று அவர் சாட்சி சொல்லணும். அந்த உம்மத்தில் ஒவ்வொரு ஆளும் வந்திருப்பார்.
சில வேளை அவருடைய வாப்பாக்கு எதிராக அந்த இடத்துல சாட்சி சொல்லணும், தன் உம்மாக்கு எதிராக சாட்சி சொல்லணும், தன் சகோதரன் முன்னாடி நிக்கிற நேரம் இறைவானவர்களுக்கு எல்லாம் சொன்னேன் என்று சொல்லணும். அதி பயங்கரமான நேரம். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்து நிசால, ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், நபியே ஒவ்வொரு உம்மத்திலும் அந்த சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற அந்த மறுமை நாள்ல, ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹுலாஹி ஷஹீதா, இவர்கள் அத்தனை பேருக்கும் எதிராக சாட்சி சொல்வதற்கு உங்களை கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் நபி என்று கேட்கிறார். நீங்க வந்து நிக்கிற நேரம் உங்க உம்மா நிற்பார்கள், உங்க வாப்பா நிற்பார்கள், உங்க உறவுகள் எல்லோரும் நிற்பார்கள், இந்த மக்கத்து காபிர்கள் நிற்பார்கள், எட்டுமொத்த உம்மத்தும் நிக்கிற நேரம் நபியை உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த இடத்திலே சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற நேரம் பெருமானுடைய பதில் என்ன தெரியுமா? தேம்பி 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 அழுகிறார்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி பயங்கரமான நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளை சாதாரணமாக ஒரு மூமின் என்றைக்கும் எடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளிலே ஒரு விசாரணையிலே நானும் நீங்களும் நிப்பாட்டப்படுவோம் என்று நினைத்தாலே வேர்வையால் நனைந்து போவோம். அப்படிப்பட்ட பயங்கரமான நாள். யௌம தரவுனஹா ததஅலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லத் வதலு குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா வதரன் நாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். மறுமை நாள் நிகழக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பயங்கரமாக நிக்குமாம் தெரியுமா? எப்படி இருக்குமாம்? ஒவ்வொரு பெற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், பெற்றெடுக்கிற தாய் உலகத்தில் எல்லாத்தையும் மறந்து தான் பெற்றெடுக்கிறத மறக்க மாட்டான். அன்றைக்கு ஸ்பெஷலான நாள். ஒரு உம்மா உலகத்தில் எதை மறந்தாலும் 22 வயசு குமரி பெண்ணு துடிச்சு ஓடி விளையாடி நிப்பா. அவ திருமண பந்தத்துக்குள்ள வந்து 23 வயசுல ஒரு புள்ளையை பெத்தெடுத்தா எல்லோரும் போற ட்ரிப்புக்கு அவ வரமாட்டா, எல்லோரும் போற பயணத்துக்கு அவ வரமாட்டா. என்ன செய்வான்டா? அவ புள்ளையோட ஒதுங்கிடுவான். அந்த புள்ளையோட அவ ஒதுங்கி நின்று அவ இந்த புள்ளைய பார்த்து ரசிச்சு அந்த புள்ள முகத்தை பார்த்து புள்ளையோடயே வாழ ஆரம்பிப்பா. எல்லோரும் போற ட்ரிப் வேணாமாம், ஜலதோஷம் வந்தாலும் புள்ளைக்கு ஜலதோஷம் வந்துடும், புள்ளையோட நிப்பாவாம். அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் பால் கொடுப்பதை மறந்துடுவா, தான் ஈண்டெடுத்ததை மறந்துடுவா. அல்லாஹ் வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அஸாப் அவ்வளவு கடுமை அந்த நாள் என்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாளை பெருமானார் தேம்பி தேம்பி அழுது சொன்னார்கள். மக்களே, இந்த ஒரு நாள் வருமே, இந்த ஒரு நாள் வருமே, அந்த நாளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்றார்கள். வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் திருப்பப்படுகிற அந்த நாளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். எல்லோரும் அல்லாஹ்வின் பால் திருப்பப்படுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அந்த நாளை நம்புவோமா இல்லையா என்பதுதான் இந்த சபையிலே நானும் நீங்களும் நம்மளை சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசினால் அவர்கள் நாவில் எந்த பொய்யும் வராது என்று நம்பியிருக்கிறோம். அந்த அந்த ஊர் மக்கள் பெருமானாரை பார்த்து ஒரு பெயர் வைத்தார்கள். இஸ்லாத்துக்கு முன்னாடி 40 வருடமாக அந்த மக்கள் மன்றத்தில் அவர் சாப்பிட்டு இருக்கிறார், வியாபாரம் பண்ணி இருக்கிறார், கொடுக்கல் வாங்கல் செஞ்சார், குடும்பம் நடத்தி இருக்கிறார், பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார், அவர்களோடு அந்த மனிதர்களோடு வாழ்ந்திருக்கிறார். அந்த மக்கள் அவருக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? ஜாகிலியத்து காலத்து மக்கள் ஒவ்வொரு பட்ட பேர் வைப்பாங்க. இந்த ஊர் மக்கள் கருப்பு, அதாவது சுருண்ட முடியாண்டுவாங்க, கரிசட்டி மாதிரி கருப்பாண்டுவாங்க, இப்படி ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. ஜாகிலியத்து காலத்து மக்களுக்கு பெருமானாருக்கு தப்பான ஒரு பேர் வைக்க தோணவே இல்லை. அவர்கள் 40 வருஷம் வாழ்ற நேரம் ரசூலுல்லா ஒரு நாள் வந்து எனக்கு இப்படி ஒரு பேர் வைங்கன்னு சொல்லல. எங்க உம்மா அப்பா வச்ச பேர் எனக்கு முஹம்மது, எங்க வீட்டுல வச்ச பேர் முஹம்மது. ஆனால் அந்த மக்கள் அவரை கூப்பிட்டது முஹம்மது என்று இல்ல, அசாதிக் என்று கூப்பிட்டார்கள், அல்-அமீன் என்று கூப்பிட்டார்கள். எங்க ஊர்ல பொய் சொல்ல தெரியாதவர்னா இவர் தான்டாங்க, இவருக்கு பொய்யே தெரியாதேப்பா, இவரிடம் ஒரு கோடியை கொடுத்தீங்கண்டா 10 வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் ஒரு கோடியை தருவாங்க. இவருக்கு திருமணம் முடிக்கிறார். அந்த திருமணத்துக்கு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? இவர் இவ்வளவு பசந்து, இவ்வளவு சொத்து, இவ்வளவு செல்வம், இவ்வளவு ஹேண்ட்ஸம், அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் அழகான ஒருவர், அவர் அப்படி அற்புதமானவர். ஹதீஜத்துல் குப்ரா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, யார் அவங்க? அமீரத்துல் குரைஷ். குரைஷில அந்த பொம்பளை இல்ல, குறைசி ஆம்பளை இல்ல, இவங்களோட அளவுக்கு பணம் இல்லை. வரலாறு ஹதீஸ்ல நான் சொல்லுவது 800 ஒட்டகம்
அதாவது அரபுகள் பிரயாணம் மேற்கொள்வார்கள். எப்படி? அவங்க வந்து ஒட்டகத்துக்கு மேல சரக்க வச்சு கொண்டு போவாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு பின்னாடி ஒரு ஒட்டகம். ஆக பெரிய பிரயாண கூட்டத்துக்கு சொந்தக்காரி அமீரத்துல் குரைஷ். அவங்க கணவர் இறந்து போன பிறகு அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லாரும் போட்டி போடுறான். என்ன முடிங்களேப்பா, ஏண்டா ஓவர் நைட்ல பணக்காரி, அவ்வளவு பெரிய சொத்து. அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க ஷாமெல்லாம் போக மாட்டாங்க, கதீஜா நாயகி. ஏன்னா அவங்க வந்து அவங்க கணவர் தான் பிசினஸ் பார்த்தது. அப்ப ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறாங்க, அதான் ரசூலுல்லாஹ். வேலைக்கு எடுத்து அனுப்பினா அவர் பிரயாண கூட்டத்தை வந்து முடிக்கிறார். இந்த அம்மா அசந்து போறா. இவ்வளவு நேர்மை பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும். லாட்சில எவ்வளவு சல் இருக்குதுன்னு 4 கேஷியரை வைக்கிற நேரம் தெரியும். இந்த கேஷியர் வச்ச நாள் மட்டும் கூடுது, அது இவ்வளவு சரியா கணக்கு பார்க்கிறாரு. அந்த அம்மா நஃபீஸான்னு ஒரு பெண்ணுகிட்ட சொல்றா, என்ன இவர் இப்படி இவ்வளவு நேர்மை. தன்னுடைய மனைவி அவரை தேர்ந்தெடுப்பதற்குரிய குவாலிஃபிகேஷன் அவருடைய கண் அல்ல, அவருடைய அழகல்ல, அவருடைய ஹேண்ட்ஸம் அல்ல. நஃபீஸா என்ற பெண்ணு தான் அவங்களை திருமணம் பேசுறாங்க. அந்த அம்மாட்ட இவ சொல்றா, என்ன நேர்மை, என்ன நியாயம், அவர்கிட்ட பேசுங்க என்றா. இவங்க நேரடியா பேசல கதீஜா அம்மா, அவங்களுக்கு வெட்கம். இந்த அம்மாட்ட சொல்லி பேச சொல்றாங்க, எனக்கு அவரை பிடிக்கும், அவர்கிட்ட கேளுங்க, என்ன முடிக்க விருப்பமாண்டு. 25 வயசுக்கு 40 வயசுக்கு முடிச்சு போடலாது. தன்ட்ட வேலை செஞ்ச ஒரு ஊழியரை திருமண ஒப்பந்தத்துக்கு தயாராகிறார்கள். நேர்மையும் நியாயமும். அவர் அல்-அமீன் தான், அவர் அசாதிக் தான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படிப்பட்ட நேர்மையானவர். இந்த உலகத்தில் சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்ல தெரியாதவர். மறுமை என்ற ஒரு விஷயத்தில் பொய் சொல்லுவார் நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் கபரிலே என்ன நடக்குதுன்னு நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அவர் சொன்னாரே, இந்த கபரில் இப்பொழுது மலக்கு வருவதை நான் பார்க்கிறேன் என்றார்களே. ஒரு நாள் பிரயாணம் செய்கிற நேரம் கபரிலே வேதனை செய்யப்படுகிறது. ஒரு ஈச்ச மரத்துக்கு, அதாவது கொப்பை எடுத்து அதை பிச்சு வைத்தார்கள் ரசூலுல்லாஹ். வைத்து விட்டு சொன்ன, இது காயும் வரைக்கும் இவருடைய தண்டனைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். என்ன குற்றம் யா ரசூலுல்லாஹ் செஞ்சார்கள்? என்ன குற்றம் செஞ்சார்கள்? சிறுநீர் கழித்து கழுவவில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்பொழுது நடைபெறுகிற தண்டனைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது உண்மையா பொய்யா? இந்த டல்க் ஹாஸ்பிட்டல் எத்தனை பேரை நாம் அடக்கி இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இவர்களுக்கு அவர்களுடைய கபர்கள் சொர்க்க பூங்காவனையாக மாற்றப்படும். ஆனால் வேதனை செய்யப்படுகிறதா இல்லையா? அது உண்மையா பொய்யா? நாம் நம்பணும் என்று சொன்னால், பெருமானார் நம் முன்னாடி நிற்கிறார். பொய் சொல்லவே தெரியாத ஒருவரை 40 வருஷத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த சமுதாயத்தில் வச்சு காட்டிட்டு பெருமானாரை தூக்குறான். இவரை பாருங்கள், இவர் பேசினா நம்ப முடியுமா என்று கேட்கிறார். அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதை மறுக்கவே முடியாது, அவர் பேசினதை தட்டவே முடியாது என்று நிரூபிப்பதற்கு இமாம்கள் கிதாப் எழுதியிருக்கிறார். தலாயிலுன் நுபுவா என்ற கிதாப் இமாம் பைஹக்கி அவர்கள். ஏழுமண்டால் உங்களுடைய பள்ளிவாசலில் ஹஸ்ரத்துக்கு சொல்லி அந்த பாடத்தை எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ படிச்ச 1000க்கு மேற்பட்ட செய்திகள் அவர் கொண்டு வருகிறார். இவர் இறை தூதர் தான் என்பது, இவர் இறை தூதர் தான் என்று நிரூபிப்பதற்கு 1000க்கு மேற்பட்ட ஆதாரங்களை கொண்டு வருகிறார். நான் ஒரே ஒரு செய்தியோடு மர்மை நாளைக்கு போகலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு செய்தியோடு, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, இது புகாரி உட்பட பல கிதாபுகள் வரக்கூடிய செய்தி. என்ன? அதாவது இமாம் பைஹக்கி அவர்கள் இந்த செய்தியை முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார்கள். என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே அந்த மக்கள் இதுவரைக்கும் உண்மையாளர் என்று சொன்னவங்களை பொய்யர் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கதா பொய் சொல்றாருன்றாங்க. அந்த மக்களிடம் பெருமானார் சொல்ல தொடங்கின சூனியக்காரன் என்றாங்க. அந்த மக்களிடம் இந்த செய்தியை சொன்ன உடனே அவர்கள் கவிஞர்கள் என்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லுகிற நேரம் பெருமானார் தன்னை உண்மைப்படுத்த நிறைய சொன்னாங்க. எப்படி உண்மைப்படுத்தினாங்க? வானத்திலிருந்து குதிச்சு காட்டி, நான் உண்மை சொல்றேன் விளங்குதான்னு கேட்டாங்களா? இல்ல. அவங்க கேட்டாங்க, மாலி ஹாதர் ரசூல், இந்த தூதருக்கு என்ன பாச்சு? இவர் எங்களை மாதிரி சாப்பிடுறாரு, கடை தெருவுகள்ல நடக்கிறாரு, என்ன தூதர்? வானத்திலிருந்து குதிக்கணும், பெரிய தோட்டத்துக்குரியவரா நிக்கணும், பாலைவனத்துல நீரூற்றுகள் உண்டாகணும், அப்ப தூதர் இவர் என்ன தூதர் என்று கேட்கிற நேரம் பெருமானருக்கெல்லாம் நிறைய அற்புதங்களை கொடுத்தான். அந்த அற்புதங்கள் எல்லாம் விவரிக்க போனால் இந்த நேரம் இடம் கொடுக்காது. ஒரே ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன். இமாம் பைஹக்கி கொண்டு வர செய்தியில் எனக்கு பிடித்த ஒரு செய்தி நான் கொண்டு வருகிறேன். அந்த சஹாபாக்கள்
பெருமானாரை இவர் உண்மை சொல்லுகிறார் உரசி பார்க்க தேவையே இல்லாத ஆண்டு ஹிஜ்ரி 9. இன்னும் 1.5 வருடங்கள்ல இன்னும் 2 வருஷத்துக்குள்ள பெருமானார் பூமியை விட்டு போறாங்க. ஹாத்தமுல் அன்பியா, தன்னை நிரூபித்த, தன் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை என்று நிரூபித்த நபி பெருமானாரை ஒரு கொடுவளவு கூட பொய்ப்பிக்க முடியாத அளவு அவர் தன்னை உண்மைப்படுத்தியிருந்தார். அந்த உண்மைப்படுத்தின செய்திகள் எல்லாம் நான் பின்னாடி வச்சுட்டு நான் இப்போ ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன். பெருமானாரோ சஹாபாக்களோ இது அவர் இறை தூதர் என்று சொல்றதுக்கு பயன்படுத்தவே இல்லை. பின்னாடி வந்த இமாம்கள் அதை குறிப்பிட்டு காட்டுறாங்க. இதை கொஞ்சம் பாருங்கள் என்றாங்க. ஹிஜ்ரி 9 ஒரு நாள் ரசூலுல்லாஹ் காலையில மக்களுக்கு சொல்றாங்க, மக்களே வாங்க தொழுவோம் என்றாங்க. இன்றைக்கு ஒரு ஜனாசான்றாங்க. அந்த மக்கள் பார்க்கறாங்க, யாரு யா ரசூலல்லாஹ், மதீனாவுல யாருமே மௌத் இல்ல, யாரு ஃபகூமு ஃபஸல்லு, எல்லாரும் எழும்புங்கப்பா தொழ போறோம் என்றாங்க. ஜனாசா முன்னாடி இல்ல, ரசூலுல்லாஹ் தொழ போறார்கள். ஜனாசாவை காணல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்க ஊர்ல இல்ல, பக்கத்து நாடுலன்றாங்க. அஷ்ஹமா மௌத்தாயிட்டாருன்றாங்க. யார் அஷ்ஹமா? நஜாஷி, அதாவது எத்தியோப்பிய எபிசீனியான்னு நாம் சொல்லுவோம். அபிசீனியாவுடைய மன்னருக்கு நஜாஷி என்று சொல்லுவாங்க. நம்ம நாட்டு ஜனாதிபதி என்றுவோம், சில நாட்டில் மலிக் என்றுவாங்க, சில நாட்டில் சுல்தான் என்றுவாங்க, சில நாட்டில் பிரைவேட் என்னாலும் ஒன்று சொல்லுவாங்க. இத மாதிரி அந்த காலத்துல எத்தியோப்பியாவோட மன்னருக்கு மன்னர் சொல்ல மாட்டாங்க, அவங்க நஜாஷி என்று தான் சொல்லுவாங்க. அந்த நஜாஷியோட பேர் அஷ்ஹமா. நஜாஷியோட பேர் என்ன? அஷ்ஹமா. அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இன்றைக்கு கொழும்புல ஒன்று நடந்தா இப்ப இன்றைக்கு காசால என்ன நடக்குது என்பதை இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். இது டெக்னாலஜி. இப்ப இது அப்படிப்பட்ட உலகம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்ற டைம்ல எத்தியோப்பியால நடக்கிறத பெருமானார் எப்படி சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன சொன்னாங்கண்டா, நஜாஷி மௌத்தாகிட்டார், அஷ்ஹமா அவர் முஸ்லிம், யாரும் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கல, நாங்க தொழுவோம் என்றார். ஒரு சஹாபி சொல்றார், நான் இத்தனையாவது சஃப்ல நின்றேன், 4 தக்பீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜனாசா தொழுகையை வர்ணிக்கிறார் அவர். அந்த ஹதீஸ்ல ஒரு வரி வருகிறது, ஃபில் யௌமில்லதி மாத்த ஃபீஹி, எந்த நாளில் நஜாஷி இறந்தாரோ அந்த நாளில் நாங்க ஜனாசா தொழுதோம். இன்றைக்கு இறந்து 4 வருஷம் கழிச்சு நாங்க தொழல, 4 நாள் கழிச்சு தொழல, நேத்து இறந்து அடுத்த வாரம் ஜும்மால தொழுவோம்னு தொழல. ஃபில் யௌமில்லதி மாத்த ஃபீஹி, எந்த நாளில் அவர் மௌத்தாகினாரோ அதே நாள்ல தொழுதோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபுகளுக்கு எங்களை விட நாள் தெரியும். நீங்கள் அரபுகளை தப்பா கணிப்பிடக்கூடாது. எழுத தெரியாத அவங்களுக்கு, படிக்க தெரியாத அவங்களுக்கு வானத்தோட எங்களை விட பேசுவாங்க. ரோட்ல இறக்கினா உங்களை எது கண்டி பக்கம் எது குருநாகல் பக்கம் நீங்க ரோட்டுக்குள்ள போய் போர்டை பார்த்து தார் ரோட்ல கண்டுபிடிப்பீங்க. அவங்க வாழைவனம் வெறும் மணலும் மலைகளும் கல்லும் மலைகளும் நிறைஞ்சிருக்கிற இடத்துல அவங்க வானத்தை பார்த்து சொல்லுவாங்க, இது யமன் பக்கம்டுவாங்க, இது மதீனா பக்கம்டுவாங்க, இது இந்த பக்கம், இது மக்கால நின்றுட்டு சொல்லுவாங்க, இந்த பக்கம் போனா கண்டி, இந்த பக்கம் குருநாகல மாதிரி, இது யமன், இது மதீனா, ரெண்டும் ஆப்போசிட். இவங்க பார்த்து சொல்லுவாங்க, இதுதான். நைட்ல போற நேரம் எல்லாம் லைட் போட்டு நம்மள மாதிரி ரோட்ல டிரெக்ஷன் காட்டி, இது மாவத்தகம, இதுக்குள்ள போனா தல்காஸ்பெட்டி, பறக்காதனியாலும் தல்காஸ்பெட்டி போலாம் ரோட்ல போர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த மலையாள போய் இப்படி போனா இந்த ஊரு வரும், இப்படி போனா இப்படி வரும். வானத்தை ஒரு முறை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க ரூட்டை சரியா கண்டுபிடிப்பாங்க. நாங்க கிலோமீட்டர் கணக்குல சொல்லுவோம், அவங்க நாள் கணக்குல சொல்லுவாங்க. ஒரு நாலாவது ரசூலுல்லாஹ் ஜும்மா மிஸ் பண்ணிட்டு, அல்லாஹ் இன்னைக்கு யௌமுல் ஜும்மா இல்ல, யௌமுல் சபத், சனிக்கிழமை, நேத்து தான் ஜும்மா நாள், எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோமே, நான் இப்ப மிம்பருக்கு ஏறுறேன், எல்லாரும் உட்காருங்க, குத்பாவை ஓதுவோம், இன்னைக்கு என்ன செய்யன்னு கேட்டாங்களா? எங்களை விட நேரம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வானத்தை பார்த்துட்டு மகரிப சொல்லலாம்னு வைங்க, ஈஷாவை சொல்லுவீங்களா? நீங்க ஃபஜ்ர சொல்லுவீங்களா? அவங்க வானத்தை பார்த்துட்டு பசங்க சொல்லுவாங்க, இது இஷாண்டுவாங்க. நீங்க டைமையும் நானும் டைமை பார்த்துட்டு தான் இது இஷாவை மகரிபையும் சொல்லுவாங்க. அப்படின்னு கடற்கரையில உட்கார்ந்துட்டு சொல்லுவோம், இது மகரிபன்னு சொல்லுவோம். அவங்க வானத்தோட அவ்வளவு உரையாடுவாங்க. வானம்னா அவங்க லைஃப். இந்த பூமியை விட அவங்க வானத்தை பார்த்து தான் நிறைய கவிதை படிப்பாங்க, நிலாவை பார்த்து தான் கவிதை படிப்பாங்க, ராத்திரிக்கு
சாராயத்தை குடிச்சிட்டு கவிதைகள் படிக்கிறது அவங்க லைஃப். பொம்பளை ஆட விடுவாங்க, இல்லைன்னா நிலாக்களை நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு அவர்கள் நிலாவை நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு கவிதை படிப்பாங்க. அவங்களுக்கு வானம் நல்லாவே தெரியும். நன்றாக புரிந்துக்கோங்க, அவங்கள்ட்ட டேட் நாங்க 2023 என்றோம், அவங்களுக்கு 2023 எல்லாம் டேட் தெரியாது. அவங்களும் நாட்களை கணிச்சாங்கன்னா ஆமா கணிச்சாங்க. ஏதாவது சுனாமி வந்துட்டு வைங்க, இன்றைக்கு சுனாமி இந்த டேட் சொல்ல போனா 19 வருஷம் சொல்லலாம். 2024க்கு 20 வருஷம் ஆச்சு. 10 சுனாமியில இருந்து 10 வருஷத்துக்கு தள்ளி சொன்னா நீங்க டேட்டை போறீங்க 2014. நீங்க அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஆமுல் ஃபீல்ல இருந்து 10 வருஷம் தள்ளி எண்ணுவாங்க, ஆமுல் ஹுசன்ல இருந்து 2 வருஷம் முன்னாடி எண்ணுவாங்க. கணக்குல அவங்களுக்கு தெரியும். ஓஹோ, இந்த கணக்கான புரிவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி செஞ்சதனால டேட் எல்லாம் குழப்ப இயலாது. அவங்களுக்கு டேட் தெரியும், அவங்களுக்கு நாள் தெரியும். இப்ப ஒரு நாட்டு மன்னருடைய மரணத்தை அறிவிக்கிறது அவ்வளவு லேசி இல்லை. நான் இங்க உட்கார்ந்துட்டு ஜோ பைடன் செத்து போயிட்டாருன்னா இது கிரிமினல் குற்றம் நான் செய்யறது. ஏன்னா நாட்டு அமெரிக்கா ஜனாதிபதியுடைய அவருடைய சாவ எந்த வேர்ல்ட்ல எந்த மீடியாவுக்கும் அந்த பிரசிடென்ட் யூனிட் அறிவிக்கும் வரைக்கும், அந்த டிவிஷன் அறிவிக்கும் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆனால் அறிவிக்கலாது. இந்தியாவில் ஜெயலலிதா செத்து போனா யாராவது அறிவிக்கலாமா? அந்த பிரசிடென்ட், அதாவது அங்க உள்ள முதல்வருடைய இடம் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி அவங்க மீடியா கொடுக்கணும். நம்ம நாட்டுல பிரேமதாச செத்து போனாரு, செத்து போனது கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் தெரியுது. 93ல செத்து போனாரு, 12 மணிக்கு பொம் பிளாஸ்ட் ஆச்சு. ஆனா மீடியா அறிவிக்கிற நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 4 மணியும் தாண்டி ஏன்னா பொம்ப்ல அவர் துண்டு துண்டா போயிட்டாரு. அது எல்லாருக்கும் அந்த பக்கத்துல தெரியுது. ஆனா எந்த மீடியாவும் வாயாச கேளாது. ஒரு ஜனாதிபதி உத்தியோகபூர்வமா அவருடைய இறப்பை அறிவிப்பதற்கு அந்த மீடியா எல்லாத்தையும் ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் அறிவிப்பாங்க. ஜனாதிபதியுடைய இறப்பை சர்வசாதாரணமாக மீடியால சொல்ல இயலாது. அடுத்தது, ஒரு ஜனாதிபதி இறந்துட்டாருண்டா அந்த நாள் லேசில மறக்காது. தல்காஸ்பீட்ல ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்துட்டாருண்டா நீங்க ஞாபகம் வைப்பீங்க, மறப்பீங்க. ஆனா பிரேமதாசன் செத்த நாள் உங்கள்ட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்க அது மேடே ஆச்சே, மே மாசம் 1ஆம் தேதி, லேசா மறந்தா கூட தட்டி எழுப்பினா வந்துடும். வெளில ஒரு லேஞ்ச வச்சுட்டு இருந்தாரு, சரியா 12 மணி ஆம ஸ்ட்ரீட் ஜங்ஷன்ல அப்பதானே பொம் பிளாஸ்ட் ஆச்சு என்று டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏண்டா ஒரு ஜனாதிபதி அவருடைய இறப்பு நம்ம கல்வழியில் ஆழமா பதிஞ்சிரும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஜனாசாவும் தொழுவிச்சாச்சு. இப்ப எத்தியோப்பியாவுக்கு போய் ஒரு சஹாபி கையை தூக்கி, யார ரசூலுல்லாஹ் நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, இப்ப உங்களை நல்லா செக் பண்ணலாம், எத்தியோப்பியாவுக்கு நான் பயணம் மேற்கொள்றேன், எத்தனை மாசம் போனாலும் பரவாயில்ல, ஏண்டா என்ன மறுமை வாழ்க்கைக்கு உண்மையா பொய்யாண்டு பாக்குறதுக்குரிய சந்தர்ப்பம். நான் எத்தியோப்பியாவுக்கு போய் நீங்க சொன்ன டேட்டிலே அவர் மௌத்தா இல்லைன்னு எனக்கு செக் பண்ணலாம். ஏண்டா எனக்கு வெள்ளி சனி எல்லாம் தெரிஞ்சனால தான் சும்மா தொழுகிறோம், நேரம் தெரிஞ்சனால லுகர் தொழுகிறோம். இப்ப நான் செக் பண்ண போறேன். ஒரு சஹாபியாவது கை தூக்கி போனாரா? இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சஹாபியும் போகல. ஆனால் பின்னாடி உள்ள இமாம்கள் அதை ஊர்ஜிதப்படுத்துறாங்க. இமாம்கள் இல்ல, உங்களுக்கே விக்கிபீடியால போனா ஊர்ஜிதமாயிரும். முஸ்லிம்களுடைய சோர்ஸ் வானா, குஃபாருடைய சோர்ஸ்ல நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்க. அவர் எப்ப செத்து போனார் என்னன்னு ஊர்ஜிதப்படுத்தலாம். ஏண்டா இத்தியோப்பியாவுல இருந்து ஒரு செய்தி வர்றதா இருந்தா உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்டா. இத்தியோப்பியாண்டா எபிசினியாண்டா அது எவ்வளவு தூரம், அது எப்படி அந்த செய்தியை செய்யலாம்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத்தியோப்பியா டிஸ்டன்ஸ் சொல்றேன், மதீனாவுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து எத்தியோப்பியாவுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு தூரம்னு நான் சும்மா அடிச்சுட்டு எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு பார்த்தேன். அது எப்படி சொல்லலாம்டா உங்களுக்கு புரியுற மாதிரி. கொழும்பு, அதாவது கட்நாயக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போனோம்னு வைங்க, ஃபிளைட் எடுத்து அங்க போய் இறங்கி திரும்ப ஒரு ஃபிளைட் எடுத்து திரும்ப கொழும்புக்கு வந்து திரும்ப கொழும்பு டு சென்னை எடுத்தா, இங்கிருந்து அங்க போய் அங்கிருந்து இங்க வந்து இங்கிருந்து அங்க போன எவ்வளவு தூரமோ இதுதான் ஆகாயம், அதாவது ஏர் டிஸ்டன்ஸ். அந்த ஏர் டிஸ்டன்ஸ் அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டருக்கு மேல தரை வழியா போறேன்டா. நீங்க மெப் எடுத்து பார்த்தா எத்தியோப்பியாவுக்கு சும்மா போறாது, ரெட் சி குறுக்க நின்றோம். இப்படியே போய் நின்று அப்படியே கப்பல் எடுத்து அடுத்த துருக்குக்கு போய் அங்கிருந்து போகணும். இதுதான் தூரம்.
எந்த ஒரு மனுஷனும் குதிரையில வந்தா கூட ஒரு நாள்ல சொல்ல இயலாது, ஒரு நிமிடத்துல எல்லாம் சொல்ல இயலாது. இன்றைக்குள்ள பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் அவங்கள்ட்ட இல்ல. அதனால வேகமா அவங்களுக்கு இந்த செய்தியை தர இயலாது. யாராலும் தர முடியாத ஒரு செய்தியை இப்ப மௌத்தாகிற நேரம் அதே நாள்ல நஜாஷி இறந்து விட்டாரப்பான்னு சொன்னா இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாத்தியமா? சாத்தியப்படுமா? இப்படி சொல்ல முடியுமா? யாருக்காவது சொல்ல இயலுமா? சொல்லி அது அப்படியே நடந்திருந்தால், சொல்லி அது அப்படியே நடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காணாத நஜாஷுடைய மரணம் அவர் சொன்ன டேட்ல சொன்ன விதத்துல அதே மாதிரி நடந்திருந்தா நீங்களும் நானும் காணாத கபரை பத்தி அவர் பேசினதை நம்ப முடியுமா? முடியாதா? நீங்களும் நானும் காணாத மர்மையை பத்தி பேசினதை அவர் பேசினது நம்ப முடியுமா? முடியாதா? இமாம் பையக்கு என்ன சொல்லுகிறாரு தெரியுமா? நஜாஷியுடைய மரணம் பிற்காலத்துல அஷமா இறந்து, ஏண்டா அபிசீனியர்கள் வந்து போவாங்களான்னு கேட்டா வருவாங்க, இவங்க போவாங்களான்னு கேட்டா போவாங்க. முஸ்லிம்கள் ஃபர்ஸ்டுக்கு செஞ்ச ஹிஜ்ரத் மதீனாவுக்கு இல்ல, அபிசீனியாவுக்கு. அந்த கருப்பர்கள் வருவாங்க, அவங்கள விற்பாங்க, அடிமையா வாங்கி கொள்வாங்க. அரபுகள் கருப்பர்களை எடுத்து வேலை வாங்குவாங்க. சோ அவங்கள்ட்ட கேட்ட, எப்ப அசாமா செத்துட்டாரான்னு கேட்டா, நாளைக்கு இன்னைக்கு சவுதிக்கு போறாங்க நம்ம ஆட்கள், இத மாதிரி அபிசீனியா வருவாங்க அரபு நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு. ஏப்ப உங்க நாட்டு ஜனாதிபதி யாருப்பா? எவன் செத்து போனதுப்பா? வர்றவன்ட்டு கேட்டா தெரிஞ்சு போயிரும். இதெல்லாம் பெரிய இது இல்ல. இன்னும் சொல்ல போனா டேட்டோட எடுத்துடலாம். அது எந்த நாள் நாங்க தொழுதோம், சனிக்கிழமை தொழுதோமா, சனிக்கிழமை செத்து போனான்னு பார்க்கலாம். இன்னும் சொல்ல போன அபிசீனியர்கள் வேற. இப்ப நீங்க குரங்கு விளையாட்டு, பாம்பு விளையாட்டு கண்டிருப்பீங்களே, ஊர் பக்கத்துல வருவாங்க. இத மாதிரி அபிசீனியர்கள் வருவாங்க. இந்த ரெஸ்லின் மாதிரி மல்யுத்தம் பண்ணுவாங்க. இதையெல்லாம் அரபுகள் பார்ப்பார்கள், ரசிப்பார்கள். அந்த மல்யுத்தத்தை காட்டிட்டு அவங்க பணம் வாங்கிட்டு போயிருவாங்க, ஏதாவது பொருள் வாங்கிட்டு போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க அந்த மல்யுத்தத்தை. கருப்பர்கள் அபிசீனியர்கள் வருவாங்க. வர்றவங்க போறவங்கள்ட்ட கேட்கலாம், எப்பா மன்னர் காலியான்னு கேட்கலாம், மன்னர் செத்துட்டாரான்னு கேட்கலாம். இமாம் பையக்கி கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார். 100% துல்லியமா அஷாமாவுடைய மரணம் பெருமானார் சொன்ன விதத்திலே நடந்திருக்கிறது என்று சொன்னாங்க. அதே துல்லியத்தில், எந்த சாதனமும் இல்லாமல், எந்த மொபைல் டெக்னாலஜியும் இல்லாமல், எந்த வாட்ஸ்அப்பும் இல்லாமல் காணாத ஒரு ஜனாசாவை, இவ்வளவு தொலைவில் கடல் கடந்து வர வேண்டிய ஒரு ஜனாசாவை பெருமானார் துல்லியமா சொல்லி இருந்தார். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகும் அபிசீனியர்கள் நிறைய வந்தாங்க. உமர் பின் கத்தாப குத்தினதும் ஒரு கருப்பர் தான், ஒரு கருப்பர் தான். கருப்பர்கள் நிறைய வேலைக்கு வந்தாங்க உமர் ஆட்சி காலத்துல. அதனால நிறைய பேர் வந்தாங்க. சிம்பிளா ஊர்ஜிதம் பண்ணிடலாம். அஷமாவுடைய இறப்பு ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புதிய நஜாஷி வந்துட்டார் என்ற செய்தி ஜசீரத்துல் அரபுக்கு தெரியும். ஜசீரத்துக்கு, அதாவது அமெரிக்கால புதிய இவர் வந்துட்டாரு, டொனால்ட் ட்ரம்புக்கு போற ஜோ பைடன் வந்த அந்த செய்தி உங்களுக்கு வராதா? இந்த உலகத்தில் அபிசீனியாவுக்கு புதிய மன்னர் வந்த செய்தி வராதா? அவர் இறந்து போன செய்தி வராதா? இது எப்படி பெருமானாருக்கு தெரியும்? இது அவருக்கு தெரிஞ்சு அது உண்மை என்று சொன்னால், கபர்ல போய் ஒரு சகோதரரை வச்சுட்டு வர்றோமே, அவர் தன்னந்தனியா நிக்கிற நேரம் மலக்குமார்கள் வந்து மன்றப்புக்க ஒமாதீனுக்கு என்று கேட்கிற நேரம் அவர் என்ன பதில் கொடுப்பார் பெரியவர்களே? அந்த நேரத்தில் நாம் அவருக்கு அது நம்பினால் நிஜமா அது நடக்க போகுது. இதுல இருந்து தப்பு இயலாது. சிலர்கள் பெரியவர்கள் தாபீன்கள் அழுவார்கள், சில ஆயத்துக்களை ஓதிட்டு, ஃபரீக்கும் ஃபிஸ் ஸஈர் வ ஃபரீக்கும் ஃபில் ஜன்னah. அதாவது ஒரு புல்ல ஜன்னாவுல, ஒரு புல்ல நரகத்தில் இருந்தா எப்படி இருக்கும் பெரியவர்களே? கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது வல்லாஹி நடக்க போகுது. காணாத நஜாஷியுடைய மரணத்தை துல்லியமா சொல்ற ரசூலுல்லாஹ் காணாத நிறைய விஷயங்களை பேசினார்கள், கட்டம் கட்டமாக சொன்னார்கள். இவை அத்தனையும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நாள் திடீரென்று வந்து நிக்கிற நேரம் தெரியாது என்று சொல்லக்கூடாது பெரியவர்களே. அதனால் இந்த சபை எனக்கும் உங்களுக்கு ஞாபகத்தை தரட்டும் என்பதற்காக இப்பொழுது ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தகுமுஸ் ஸாஅ, மறுமை நாள் வராது என்றார்கள். எப்ப? நிறைய செய்திகள் இருக்கு, அதுல இன்னொரு 25 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் சுருக்கமா நான் ஒரு சில விஷயங்களை அடிக்கிட்டு போறேன், கவனமா கேளுங்க. தற்காலிகத்துல நடக்கிறது, இப்ப நடக்கிற செய்திகளை நான் சொல்றேன். இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் நமக்குள்ள ஒரு அச்சத்தை தரணும், நமக்குள்ள பயத்தை தரணும். சஜதாவுல நம்ம உளுந்துறணும். அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொன்னதை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் என்ற விதத்துல நிறைய செய்திகள் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகள்
ஹதீஸ்கள் இருந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் பெருமானார் பள்ளிவாசல் இந்த செய்தி முத்தவாத்திரான செய்தி. ஷஹீ லைஃப் என்று படிக்கிறீங்களே, அதுல முத்தவாத்திரண்டா அதுல டவுட்டே பண்ண இயலாது. ஷஹீலையும் ஷஹி பல துருக்களை ஸ்ட்ராங்கான ஹதீஸுக்கு முத்தவாத்திர் என்று சொல்லுவோம். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஹதீஸ், பப்ளிக்கா நடந்த ஹதீஸ். ஹதீஸ் ஜிப்ரீலின் இந்த ஹதீஸை நம்ம படிப்போம். இந்த ஹதீஸ் கிதாபை பிரட்டினால் புகாரில முஸ்லிம்ல நீங்க முன்னாடி பார்க்கலாம். இதை படிக்காத ஆலிம் இல்லை என்று சொல்லணும். பள்ளிவாசல்ல ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி உட்கார்றாங்க. சஹாபாக்கள் நிக்கிற நேரம் பின்னாடி பாபால ஒரு மனிதர் வருகிறார். இந்த செய்தி புகாரி முஸ்லிம் உட்பட நிறைய கிதாபுல பார்க்கலாம். அவர் வெள்ளையும் சொல்லியுமா வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரபு நாட்டுல பிரயாணம் செஞ்சா அரபுகள் இப்படியே எடுத்து தலையை மறைச்சி முகத்தை மறைச்சி கண்ணையும் மறைப்பாங்க. அரபுகள் இதை ஏன் செய்கிறாங்கண்டா, அவங்க பிரயாணம் பண்ணிட்டாங்கண்டா, மக்கா டு மதீனா எதையும் போடாம போயிட்டாங்கண்டா, அவங்க முடியெல்லாம் ஊத்தையில் அப்படியே சுருண்டு சுருண்டு, பைத்தியக்காரன் நீங்க தாடி பார்த்திருப்பீங்க, கழுவாம விட்டா சுருண்டு சுருண்டு அப்படியே அந்த தூசியோட ஆகிரும். இப்படியே அவங்க முடி தொங்க ஆரம்பிக்கும். அதனால அரபுகள் தன்னை மறைத்துக் கொள்வார்கள். உனக்கு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி போட்டு தன்னை மறைப்பார்கள். அதனால் பிரயாணம் என்பது அரபு நாட்டில் இன்றைக்கு போய் ஃபிளைட்ல இறங்கினோட அம்மாடின்னு இடுப்பு பிடிக்கிறான். மக்கா டு மதீனா ஏசி கோச்ல போயிட்டு ஏசி பஸ்ல போயிட்டு என்ன கஷ்டம். அந்த காலத்தில் அவங்க எப்படி போவாங்கன்னு நினைச்சு பார்க்கல. மெல்ல மெல்ல பிரயாணம் போய் இப்ப ஏறி மக்கால இன்னும் மதீனால வரலையான்னு ஆஜிகள் கேட்பாங்க. இன்னமே வரலையா? அந்த ஒட்டகம் எப்பதான் போய் சேரும்னு நினைச்சா அவங்க பிரயாணம் அப்படி. அதனால் அந்த பிரயாணத்துல அவங்களோட தோற்றமே மாறிடும். முகம் கருக்குளிச்சு போயிடும். ஆடை காட்டி கொடுக்கும். அவங்க உருவம் காட்டி கொடுக்கும். நல்ல ஒரு வாஷ் எடுத்துட்டு வந்தாதான் அவங்கள பார்க்கலாம். இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு பின்னாடி ஒரு மனிதர் வருகிறார். அவர் ஊருக்கு புதுசு. உங்க ஊருக்கு நான் வந்தா உங்க ஊர்ல எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, இவர் ஊருக்கு புதுசு, எங்க ஊர் ஆளி இல்ல. நீங்க கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா தல்காஸ் பிள்ளைன்னு கேட்பாங்க. இல்ல நான் பயானுக்கு தான் வந்திருக்கிறேன், கல்யாணம் முடிக்கல. ஏன்னா புதுசா பள்ளிக்கு நான் வந்துட்டேன்டா. நீங்க என்கிட்ட கேட்பீங்க, நீங்க யாரு, எந்த வீட்டுக்கு வந்தீங்க, உங்களை எங்க ஊர்ல கண்டது இல்லையே. இன்றைக்கு பள்ளிவாசல்ல பின்னாடி வர்றவரு வித்தியாசமான ஒரு மனிதர். அவர் வெள்ளையும் சொல்லையுமா வர்றார். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. வெள்ளையும் சொல்லையுமா வர்றார். கருப்பு அடர்த்தியான முடி, அழகா சீவிருக்கிறார். பிரயாண களைப்பே அவர்கிட்ட இல்லை. ஊர்ல அவருக்கு முன்ன பின்ன கண்டதே இல்லை. அவர் வர்றவர் எல்லாத்தையும் தாண்டிட்டு வர்றார். தாண்டி ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்றார். ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் முட்டோடு அவர் முட்டை சேர்க்கிறார். அவருடைய கைகளை பெருமானாருடைய தொடையில வைக்கிறார். வச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றார், அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி என்று சொல்லுங்க அப்படி என்றார். மல் இஸ்லாம், இஸ்லாம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போறாங்க. கேட்டுட்டு சொல்றாரு, சதத்த கரெக்டா சொல்லிட்டீங்க. சஹாபாக்கள் முன்ன பின்ன பாக்குறாங்க. ஊர்ல புதுசு, இன்றைக்கு தான் வந்தாரு, பிரயாண களைப்பு இல்ல, ஆள் எங்க வந்தாரோ தெரியாது. உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டுட்டு இவரே ரசூலுல்லாஹ்வுக்கு சரி போடுறாரு. இங்க ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, மாணவர் இருக்கிறாரு. மாணவர் டீச்சர்ட்ட கேள்வி கேட்டுட்டு, மாணவர் கேட்டுட்டு டீச்சர்ட்ட சரியா சொன்னீங்க சார்ண்டா. டீச்சர் ஒரு முறைச்சு தான் பார்ப்போம். என்னட்ட கேள்வி கேட்டா தெரியாம கேட்கணும். டீச்சர் மாணவர்கிட்ட எதை கேட்கிறாரு, உங்களுக்கு தெரியுமான்னு பரிச்சித்து பார்க்க. மாணவர் டீச்சர்ட்ட எதை கேள்வி கேட்கணும் தெரியுமா? டீச்சர் எனக்கு தெரியாது சார், அதான் கேட்கிறேன்னு கேட்கணும். வந்தவர் எதுக்கு கேள்வி கேட்கிறாருன்னா, எனக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்கன்ட்டு முடிவுல ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு சதக்த கரெக்டா சொல்லிட்டீங்களே, உண்மையா சொல்லிட்டீங்களே. சஹாபாக்கள் பாக்குறாங்க, என்னையா இது, எல்லாத்தையும் தாண்டிட்டு முன்னாடி வர்றாரு, முட்டோல முட்டை சேர்த்து வைக்கிறாரு. இவர் பாட்டுக்கு கேள்வியை கேட்டுட்டு சதக் தண்டாரு. அடுத்த கொஸ்டின், மல் ஈமான், ஈமான்டா என்ன? அவர் சொல்ல ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி, அதையும் கேட்டுட்டு சதக் தண்டாரு. அதுக்கு அடுத்த கேள்வி மல் இஹ்சான், இதுவும் முடியுது. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார். சபை குலுங்கி நிக்குது. ஏண்டா பெருமானார் கொடுத்த பதில், சஹாபாக்கள் குலுங்கி நிக்கிறாங்க. ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அவர் கேட்கிறார், மத்தஷா, எப்ப மறுமை வரும்? பெருமானார் சொல்லல, 2028 பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி வரும்.
இன்றைக்குள்ள டேட் எல்லாம் எண்ணி சொல்றான். பெருமானரை தாண்டி உள்ள சில பேர் இருக்கிறாங்க முஃப்திமார்கள், டேட் எல்லாம் கணக்கு போட்டு இந்த டேட்ல மறுமை வருமா. அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்கும் டேட் சொல்லல, பெருமானார் இத்தனை வருஷம் சொல்லல. பெருமானார் அவரை பார்த்துட்டு ஒரு ஆன்சர் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் பேரை சொல்லல. பெருமானாருக்கு பேர் தெரியுமான்னு கேட்டா தெரியும். வந்தவர் யாருண்டா தெரியும். வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் தெரியுமா தெரியும். சஹாபாக்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ், ரசூலுல்லாஹ்வுக்கு இவரை தெரியுமா தெரியாத. ஏனண்டா வந்தவருடைய பேரை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை, பேரை மாத்துறாங்க. ரசூலுல்லாஹ் ஷாயில் மஸ்ஊல் என்றாங்க. கேள்வி கேட்பவர் கேட்கப்படுபவர் என்றாங்க. கேள்வி கேட்கிறவர் கேட்கப்படுபவர் என்றாங்க. இப்ப கேள்வி கேட்கிறாரு. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? வந்தவர் பேரு அஸ்லம். அஸ்லம் உங்களுக்கு தெரியும் தான் சொல்லல ரசூலுல்லாஹ், பேரை சொல்லாம சொல்றாங்க. யார் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்களோ, கேட்கிற நீங்க கேட்கப்படுகிற என்னை விட அலம் ஒரு அளவு தெரிந்தவர் தானே. பெருமானார் திட்டமிட்டு ஒன்றை மறைக்கிறார்கள். என்ன மறைக்கிறாங்கண்டா, என் முன்னாடி உள்ளவர் யார் என்பதை ரசூலுல்லாஹ் மறைக்கிறாங்க. அது ஏன்னு நான் சொல்றேன். பெருமானார் எப்படி சொன்னாங்கண்டா, கேள்வி கேட்கிற நீங்க ஷாயில் மஸ்ஊல்னு மாத்திட்டு சொல்றாங்க, கேட்கிற நீங்க கேட்கப்படுகிற என்னை விட கொஞ்சம் தெரியும் தானே. டேட் தெரியும் தான் சொல்லல, ஒரு அளவு என்ன விட தெரியுமே. சஹாபாக்கள் பார்த்தாங்க, யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ், ஊருக்கு புதுசு, உங்களை தாண்டி ஹாத்தமுல் அன்பியா கடைசி நபி, உங்களை தாண்டி நபி இல்ல, வந்தவருக்கு உங்களை விட மறுமை நாள் தெரியுமா? புதிய நபியோ புதுசா வந்துட்ட, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆமா இல்லையா? ஊர்ல கடைசி நபி இருக்கிறார், மறுமை நாளை பத்தி சொல்றார், நான் தான் கடைசின்ட்டாரு. ஊருக்கு வந்த புதிய ஒரு ஆள் வெள்ளையும் சொல்லையுமா வந்து முன்னாடி நிக்கிறார், சதக்தன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன விட உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் தானே பாண்டாங்க. அப்ப பெருமானாருக்கு அவரை தெரியும் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, வந்தவர் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா உள்ள சபையில ஒரு மனுஷனுக்கு அவரை தெரியாது. எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க, என்ன நடக்குது. பெருமானார் அவரை பார்த்து தெரிஞ்சிருந்தா தானே சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் என்று. பெருமானார் அப்படியே நிப்பாட்டினாங்க பேச்சு. நிப்பாட்டிட்டு சொன்னாங்க, நான் 2 அடையாளம் சொல்றேன்டாங்க. 2 அடையாளத்தை சொல்லிட்டாங்க. அந்த அடையாளத்தை சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். அவர் அதையும் கேட்டுட்டு எழும்பிட்டார். எழும்பி பின்னாடி கதவால வெளியே போகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர் மற்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் அவர் கூட்டிட்டு வாங்கலன்றாங்க. அவர் கொஞ்சம் போய் கூட்டிட்டு வாங்கலன்றார். அப்பதான் அவர் வெளியே போறார். இது முத்தவாத்திரான செய்தி, கண்ணால எல்லாரும் பார்த்த செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் அவரை காணல. தல்கஸ் பிட்டியில நான் வந்து வெளியே போனா இந்த செகண்ட்ல என்ன கூட்டிட்டு வாங்கண்டா. உங்க ஊரால் ஒளியலாம், உங்க ஊரால் எப்படியும் போகலாம். ஊருக்கு புதுசு என்ன பிடிச்சு கொண்டாந்து வச்சிருவீங்க. அது உமர் பின் கத்தாப் மாதிரி ஆகலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா, புடிச்சிட்டு கொண்டாலாம் வரமாட்டேன், அவரை கூட்டிட்டு வாங்கடா. லப்பைக்க வஸஅதைக்க யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் இருங்க, நாளை கொண்டு வரணுவாங்க. அப்படிப்பட்ட இறக்கம். கூட்டிட்டு வாங்கண்டா. எல்லாம் தேடி போட்டு யா ரசூலல்லாஹ் அவரை காணல யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. அவர் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க. ஓஹோ ஜிப்ரீல், அது ஜிப்ரீல் வந்து போகிறார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது ஜிப்ரீல் வந்து போகிறார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் என்று சொல்லல தெரியுமா? இவர்கள் விடவே மாட்டாங்க. ஜிப்ரீல் மடியில தூங்கிடுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சிகளை காட்டி மறைச்சான். அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்ல ஆரம்பிச்சான். அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல் இன்றைக்கு கண்ணு முன்னாடி நடக்குது. இந்த ஹதீஸை நான் ஏன் சொன்னேன்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னாடி வச்சு போட்டு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இது ஜஸீரத்துல் அரபுக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு செய்தி, நினைக்கவே இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை பார்த்துட்டு, கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற, காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபுகள் உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடும் வரைக்கும் லா தகுமு ஸாஅ, மறுமை நாள் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியில போய் உட்கார்ந்து இந்த ஹதீஸ சொன்னால் இதை யாருக்கு நம்ப இயலாம இருக்கு. என்ன 1970 கூகுள் பண்ணி பாருங்க, துபாய் 1970 எப்படி என்று. நான் பார்த்தேன் ஒரு போட்டோ.
டொயோட்டாவுடைய பில்டிங், டொயோட்டா கம்பெனி இருக்கு பாருங்க, அந்த பில்டிங் துபாயுடைய நடுவுல நிக்குது. முழு பாலைவனம், ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு ஒருத்தன் பெட்டிக்கடை மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாரு. டொயோட்டா பில்டிங் தான் பெரிய பில்டிங். ஸ்ரீலங்கால பிஓசி பாருங்க, பேங்க் ஆஃப் சிலோன், புட்டு பம் பண்ணுவாங்க அந்த நேரம், அதான் பெரிய பில்டிங்கா நின்றுச்சு. இப்ப அந்த பில்டிங் சின்னதா போச்சு. கொழும்புல அவ்வளவு பெரிய பில்டிங் எடுத்துச்சாங்க. இப்ப எடுத்து காட்டுறான் துபாய, அந்த டொயோட்டா பில்டிங் கம்பெனி இன்றைக்கு அதே லெவல்ல நிக்குது. அதை மறைச்சு அடிச்சிருக்கிற துபாய் எங்கேயோ போச்சு. கடலுக்குள்ள டென்னிஸ் கோர்ட் வேணுமா? என்ன அற்புதம் எல்லாம் பண்ணிட்டான் தெரியுமா? இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்குள்ள, இதெல்லாம் சின்ன ஆண்டுகளுக்குள்ள. அரபு நாடு என்னன்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியும். அரபு நாடு என்பது உலகத்துல பிச்சைக்காரவங்க. நல்ல புரியுங்க. இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு அதை சொன்னா சவுதி பிச்சையா? சவுதி அப்படி வருமா? கத்தார் 1 நம்பர் உலகத்துல பிச்சைக்காரவங்க அவங்கதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? நீங்க கொஞ்சம் படிச்ச பிள்ளைகள் இருந்தீங்கடா, ரோம் பாரசீகம் என்று 2 வல்லரசு இருக்கு. இப்ப அமெரிக்கா பெரிய நாடுன்றீங்களே, ரோமம் என்பது இன்றைக்கு வரைக்கும் உங்க பிள்ளைகள் படிக்குது. சீசருடைய ஆட்சியெல்லாம் என்னன்னு படிக்குது. எவ்வளவு வருஷம் கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க. அமெரிக்காக்கு 1000 வருஷம் எல்லாம் இல்ல, கொஞ்ச ஆண்டுதான் அமெரிக்கா. அடுத்தது சைனா வந்துருமோ தெரியாது. அதுக்கு முன்னாடி ரஷ்யா, துருக்கி எல்லாம் இருந்துச்சு. 1000 வருஷம் பழமை ரோமம், அதான் எம்பையர் ஆஃப் ரோம். அதே மாதிரி பாரசீகம், ரோமம் என்ற இத்தாலிய தலைநகரமாக கொண்ட பெரிய ஒரு வல்லரசு, பல நாடுகள் உள்ளடக்கி. இந்த பாரசீகத்துல ஈரான தலைநகரமாக கொண்டு பாரசீக வல்லரசு. அவங்க 2 பேரும் சண்டை பிடிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? மண்ணுக்கு. நம்ம மண்ணுக்கு எப்படி ஆங்கிலேயம் வந்தா, அதுக்கு முன்னாடி லந்தேசியன் வாங்க, இப்படி ஒவ்வொரு ஆளும் வந்தான். இறக்கத்துல வந்தா இந்தியாவை பிடிச்சிருந்தா, பங்களாதேஷ் பிடிச்சிருந்தா, பாகிஸ்தானை பிடிச்சிருந்தா, இங்க இருந்து என்னெல்லாம் கொண்டு போகணும் கொண்டு போய் சேர்த்தா. அதான் கேபிட்டல் ஆஃப் எக்கானமி. அதாவது இன்றைக்கும் வர்த்தகத்தின் தலைநகரம் லண்டன். அமெரிக்கா தான் பணம் இருந்தாலும் வர்த்தக தலைநகரம் லண்டன். அவ்வளத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டான். என்னெல்லாம் கொண்டு போகணும் அவ்வளவு போய் சேர்த்துட்டான். இத மாதிரி வல்லரசுகள் சண்டை பிடிப்பாங்க. எதுக்கு சண்டை பிடிப்பாங்க தெரியுமா? சிரியா எனக்கா உனக்கா சண்டை. எதுக்கு? சிரியால அவ்வளவு சொத்து இருக்கும். அவங்க யாரும் மக்கா மதீனாக்குள்ள அரபு நாட்டுக்குள்ள வரவே இல்லை. ஏன் வரல தெரியுமா? அடடா, உங்களை பிடிச்சோன்னா நாங்க நஷ்டமாயிரும். உங்கள்ட்ட ஒன்றுமே இல்லடா, நீங்க ஒன்றுமே இல்லை, அதனால இந்த இடத்துக்கு வரவே இல்லை. அவன் சண்டை அங்கோட நிப்பாட்டிடுவான் சிரியாவோட. இதுக்கு மேல போனா பஞ்சக்காரங்க இருக்கிறாங்க, தின்ன வக்கீல்ல ஈச்ச பழத்தை பங்கு போட்டு தின்னுவான். இவன்கிட்ட போய் என்ன பண்ண? நம்ம நாட்டுக்கு வந்தா தேயிலை ரப்பர் எல்லாம் அவனே உற்பத்தி செஞ்சு ரயில்வே ட்ரக் அவனே போட்டு எல்லாத்தையும் ஏத்தினான். தேவைப்படுற மாதிரி எல்லாம் செஞ்சான். அரபு நாட்டுல ஒண்ணு இல்லை. எப்ப இந்த ஒயில் வந்துச்சோ அப்பதான் அரபு நாட்டு தலை தூக்கிச்சு. இந்த ஒயிலுடைய முன்னறிவிப்பு தான் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடத்துல சொன்னாங்க, ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வச்சுட்டு அரபு மக்களை பார்த்துட்டு சொன்னாங்க, ஈச்ச பழத்தை பங்கு போட்டு சாப்பிடுற இடத்துல ரசூலுல்லாஹ் தகூமு ஸாஅண்டாங்க, மறுமை நாள் வராதுண்டாங்க. அரபுகளே, நீங்க இந்த பஞ்சத்துல இப்படியே நிக்கிற நேரத்துல மறுமை நாள் வராது. எப்ப வரும் தெரியுமா? கருப்பு ஒட்டகம்டா சிவப்பு ஒட்டகம்டா பெரிய சல்லி, கருப்பு ஒட்டகம்டா ரொம்ப வறுமை, அதான் அர்த்தம். அதாவது எல்லா வீட்லயும் மோட்டார் சைக்கிள் இருக்குதா, எல்லா வீட்லயும் பெஞ்ச் கார் இருக்காது. மோட்டார் சைக்கிள் என்பது கருப்பு ஒட்டகம், வீட்டுக்கு வீடு கருப்பு ஒட்டகம் இருக்கும். கருப்பு ஒட்டகத்தை வச்சிருக்கிற கால்ல செருப்பு போட வக்கில்லாத காட்டு அரபுகள் உயரமான கட்டிடம் கெட்டுவாங்கண்டா கூட அதிசயம் இல்லை. அதிசயம் எப்படி ஒருத்தர் எத்தாவலூன ஃபில் புனியான், அதாவது வசன் என்று சொல்லுவோம் அரபுல. நம்ம கிளாஸ் எடுத்துட்டோம், இங்க தண்ணி, இப்போ ஒரு கிளாஸ் இங்க உருண்டையா இருக்குது, ஒன்னு முக்கோணமா இருக்குது, ஒன்னு பெட்டியா இருக்குது. தண்ணி அதுல ஊத்தினா தண்ணி அதுக்கேற்ப ஷேப்ப மாத்திரும். இத மாதிரி அரபுல வசனுக்கேற்ப மாறிடும், அர்த்தம் மாறிடும். மூல சொற்களை கொண்டு போய் வசனுக்குள்ள போட்டா தஃபாலன்னு ஒரு வசன் இருக்குது, அந்த வசனுக்கு போட்டா மாறியார்களே ஒட்டுமொத்த உலகத்தை உட்கார வைங்க, எல்லாத்தையும் கேட்போம். அப்படி நாங்க எல்லாம் பிரயாணம் போறோம். அமெரிக்கால போய் அதுல உயரமான பில்டிங், டாலஸ்ட் பில்டிங்க போய் நம்ம அளந்து பாக்குறோம். எவ்வளவு சிரமப்பா,
சைனாக்கு போய் பீஜிங்ல எவ்வளவு உயரம் என்று பார்க்கிறோம், லண்டன்ல எவ்வளவு உயரம் என்று பார்க்கிறோம். வேர்ல்டில் உள்ள ஆக உயரமான பில்டிங் அமெரிக்காவிலையும் இல்லையா, லண்டன்லயும் இல்லையா, சைனாலையும் இல்லையா, ஆஸ்திரேலியாவிலையும் இல்லையா, எங்க பாண்டு பார்த்தா துபாயிலையா புருஜ் கலீஃபா ஒரு கட்டிடத்தை கட்டினேன். வேர்ல்ட்ல இவ்வளவு சல்லி புலங்குற அமெரிக்காக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் வேணாமா? பீஜிங் சைனாக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் வேணாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப சவுதி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. 20-30 ரூபாய் போட்டு வச்சுக்கிறாங்க சவுதி விஷன் 2030 விஷன். சவுதி செய்யற ப்ராஜெக்ட் உலகத்துக்கு நினைச்சே பார்க்கலாது. நியோம் சிட்டி எல்லாம் நினைக்கலாது. நாங்களாம் இப்படி வாழ்றோம், அவன் இப்படி வாழ போறான். வெர்டிகல், அது பில்டிங் அப்படி மேல லிஃப்ட்ல போய் வாழ்ற ஒரு சிட்டி. அது நீங்க 3D தான் பார்க்கலாம், நினைச்சு பார்க்கலாத ப்ராஜெக்ட். வேர்ல்ட்ல நினைச்சு பார்க்கலாத ப்ராஜெக்ட் சவுதி எடுத்திருக்கு. சவுதி என்ன பண்ணிச்சேன்டா, ஓஹோ துபாய் நீங்க பெரிய பில்டிங் கட்டிட்டீங்களோ, நாங்க கட்டுறோம் இருங்கடா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் அடிச்சான். 2025 முடியுதான், 2025 இதுவரைக்கும் யாரும் உலகத்துல வானத்தை நோக்கி 1 கிலோமீட்டர் பார்த்ததே இல்லை, பில்டிங்ல பார்க்கல. இதுவரைக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரும், நானோ நீங்களோ யாரும் பார்த்தில்ல. 2025 சவுதி முடிக்குது 1008 மீட்டர், 1 கிலோமீட்டர் 8 மீட்டர். first tallest building, first 1 kilometer அடிக்குது வேர்ல்ட்ல. சவுதி 2025 ப்ராஜெக்ட் முடியுது. பேர் வச்சுட்டாங்க ஜித்தா டவர். அதுல பேர் என்ன? ஜித்தா டவர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யத்ததாவலூன ஃபில் புனியான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னாடி வச்சு ஒட்டுமொத்த பேரும் பார்க்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அரபுகள் ஒட்டகத்தை மேய்க்கிறவங்க, சாப்பிட வக்கில்லாதவங்க, செருப்பு போட இயலாதவங்க, ஏழ்மைகளை துடிக்கிறவங்க, உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராது. ஏய் துபாய், ஒன்னா நான் பீட் பண்ணிட்டேன்டா, நான் ஜித்தா டவர் அடிச்சிட்டேன். 1008 மீட்டர், ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் பிரஸ் ரிலீஸ் ஆயிட்டு. துபாய் சும்மா இருப்பானா? வேர்ல்ட் டெக்னாலஜியை பிரமிக்க வச்சுட்டான். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அடுத்த கல்ல அவன் வச்சுட்டான். 2026 நாங்க முடிக்கிறோம்டா. என்னடா முடிக்கிறீங்க? வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் 2வது கிலோமீட்டர். அடப்பாவிகளா, 1100 மீட்டர் அடிச்சாலும் பரவாயில்ல, இதுவரைக்கும் 1 கிலோமீட்டர் பார்க்கல. செகண்ட் கிலோமீட்டர், 2வது கிலோமீட்டர் வானத்தை நோக்கி நாங்க கட்டுறோம். 2026 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுது. பேர் என்ன? உன் பேர் என்ன? ஜித்தா டவர். என் பேர் தெரியுமா? துபாய் டவர். சுப்ஹானல்லாஹ். யத்ததாவலூன ஃபில் புனியான். கட்டிடம் கட்டுவதில் அரபுகள், அதாவது ஒட்டகத்தை மேய்க்கிற, கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற, காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபுகள் கட்டிடம் கட்டும் வரைக்கும், போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராதென்றால், பெரியவர்களே, இந்த டவர்கள் எல்லாம் பார்க்கிற நேரம், யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், இது அரபுகளுக்கு இன்றைக்கு ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி உள்ள மனிதரை நான் ரோட்டில் சந்தித்து இந்த ஹதீஸை சொன்னால் அவர் பிரமிச்சு பார்ப்பார். என்ன சொல்றீங்க? துபாய் 1950 துபாய் பிச்சைக்காரன், சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிற அரபுகள், அவர்கள்ட்ட சல்லி இல்ல. இந்த அமீர்கள் என்று நீங்க பாக்குறீங்களே, இவர்களுடைய ஃபேமிலி எல்லாம் பிச்சை ஃபேமிலி, ஒண்ணுமே இல்லை. இங்க பழைய வயசாளிகள் ஹஜ்ஜிக்கு போனா நீங்க ஜம்சம் கிணற பார்த்திருப்பீங்க. ஜம்சம் கிணத்துல தண்ணி எடுத்திருப்பீங்க. அதுக்கு பிறகு நாங்க போற டைம்ல பைப்பை திறந்து தோல்ல வச்சு சுமந்துட்டு வந்து எடுத்தோம். இப்போ உள்ளவங்களுக்கு டெக்னாலஜி மாறிட்டு, இப்போ உள்ளவங்க ஏர்போர்ட்ல 10 லிட்டர்ஸ் எடுத்து பிளைட்டுக்கு போட்டு வர்றாங்க. அவ்வளவு டெவலப். ஆனால் இன்றைக்கு இந்த சபையில சில வேளை கிணத்துல தண்ணி எடுத்த ஒரு ஹாஜி இருக்கலாம். அவ்வளவு குயிக்கா மலிக் ஃபஹதுக்கு பிறகு, மலிக் அப்துல் அசீஸுக்கு பிறகு எப்ப இது நடக்குது? அரபுகள் இவ்வளவு பெருசா ஹரம் இருக்கல்ல, ஹரம் மண்ணோடு நின்றுச்சு. காபத்துல்லா இதுக்கு முன்னாடி போட்டோவை பாருங்க, இவ்வளவு பிரைம் ப்ராஜெக்ட் சவுதி செய்யல. இன்றைக்கு நாங்க 2023 போய் பார்த்தா, 2022 இங்க இருந்த பில்டிங் எங்க போச்சு? அதை உடைச்சு அதை கட்டி இருக்கிறான். 2021 இங்க ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதை அடிச்சு அதை உடைச்சு கட்டுறான் உடைக்கிறான். சல்லி தண்ணி ஹரத்துல ப்ராஜெக்டே விசாலமா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள், அந்த செய்தியை நீங்க கண்ணால பாக்குறீங்களா?
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபு நாடு இப்படி வந்தால், இன்னும் அரபு நாடை பத்தி நிறைய சொன்னார்கள். எனக்குரிய நேரம் முடிகிறது. பெருமானார் இன்னொரு செய்தி சொன்னாங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி. லா தக்கூமு ஸாஅ, மறுமை நாள் வராதண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது வரைக்கும்? ஃபுராத் நதி வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராதண்ட. என்ன தல்க் ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது ஒரு வீட்டுல கேஸ் வெடிச்சா அதெல்லாம் மறுமை நாள் அடையாளம் இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏண்டாவது ஒரு நாள் வெடிக்கு, இன்னொரு நாள் மௌத்தா போயிருவாங்க. உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு செய்தியை தான் ரசூலா மர்மி அடையாளமா சொல்லுவாங்க. ஏண்டா அது உலகத்துக்கே தெரியணும். தல்கஸ்பிட்டியோட முடிகிறதும் ஸ்ரீலங்காவோட முடிகிறதும் சரி வராது. முழு வேர்ல்டும் அதை பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியா உடனே அவங்க சஜதாவுல விழுந்துருவாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஃபுராத் நதி வத்துமண்டாங்க. இந்த படிக்கிற பிள்ளைகள்லாம் இன்றைக்கும் நான் ஸ்கூல் போக நான் படிச்சிருக்கிறேன். என்ன யுப்ரட், ஃபுராத்னா அரபுல யுப்ரட்டிஸ் நதி, இங்கிலீஷ்ல யுப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி எல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் படிக்க போக்கல சிவிலைசேஷன் ஆரம்பம், மனித ஆரம்பமா நதிக்கரை ஓரமா தான் உருவானான். பப்பிரஸ் என்ற பேப்பரை கண்டுபிடிச்சான். மெசோபொத்தேமியானு சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இவங்க தான் ஆரம்பம். அதை சைனா மக்கள் வந்து ஒவெங்கோ நதி பக்கம், இந்தியா மக்கள் வந்து சிந்து நதிக்கரை பக்கம். யுப்ரட்டிஸ் நதியில தான் ஃபர்ஸ்ட் குடியிருப்பை கண்டுபிடிக்கிறான். அங்கதான் எல்லாம் உண்டாகுது. அந்த யுப்ரட்டிஸ் நதி மகாவலி நதி இல்ல, ஜீவ நதி. வத்தின வரலாறு இல்ல, வத்தின வரலாறு இல்ல. இன்றைக்கு அறிக்கை சொல்லுது, துருக்கி, சிரியா, ஈராக் 3 நாடுக்கும் குடி தண்ணி குடிக்குது. 3 கோடி மக்கள் அதால தண்ணி குடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நதி என்பதை நீங்க கணக்கு போடுறதுக்கு நான் சொல்றேன். அவ்வளவு பிரம்மாண்டமான நதி. வரலாறுல மழை இல்ல, அது இல்ல, இது இல்லைன்றலாம் அந்த நதி வத்தல்ல. மகாபலியாரை பார்த்து யுப்ரட்டிஸ் நதியை சொல்லாதீங்க. அது எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி என்பதை இன்றைக்கு நான் சொல்றதுக்காக வேண்டி போய் யுப்ரட்டிஸ் நதி என்ன அடிங்க. அது எவ்வளவு பிரம்மாண்டமான நதி என்பதை நீங்க புரிவீங்க. புகாரில வர செய்தி, யுப்ரட்டிஸ் வத்துமண்டாங்க. ஒரு நபியால தவிர வேற யாராலும் சொல்ல இயலாது. 2007ஆம் ஆண்டு இந்த அதிசயம் நடக்குது. இன்றைக்கு 2023 யுப்ரட்டிஸ் வத்தி 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 வருகிறது. பெருமானார் சொன்னாங்க, யுப்ரட்டிஸ் நதி வத்துமண்டாங்க, தங்கமலை வெளிவருமண்டாங்க, முஃமின்களே போக வேண்டாமண்டாங்க. 100 பேர் போனா 99 பேர் கொலை செய்யப்படுவீங்க, எங்க மக்களே போக வேண்டாமண்டாங்க ரசூலுல்லாஹ். லா தகூமு ஸாஅண்டாங்க, மறுமை நாள் வராதது நடக்காமல் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சேட்டலைட் யுப்ரட்டிஸ் நதியை நோக்கி போடப்பட்டிருக்கிறது. அவருடைய கேமரா, அதோடைய வீடியோஸ், யுப்ரட்டிஸ் நதியுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்க போய் கூகுள்ல பார்க்கலாம். நிறைய மேகசின் எழுதி தள்ளுறாங்க. 2007ல இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற நதி ஒரு நூல் மாதிரி காட்டுது. சேட்டலைட் ரிப்போர்ட்ல நதி சுருங்குது, நதி சின்னதாகுது, நதி வத்துது. ஈராக்ல குடி தண்ணி பிரச்சனை, அத்தாதுருக்குன்னு பிரைம் ப்ராஜெக்ட் அடிச்சது, நதி இன்னும் வத்துது, வத்தி கொண்டே போகுது. இது வத்துதுன்னு நான் சொன்னா, சேட்டலைட் ரிப்போர்ட் இருக்குன்னு நான் சொன்னா அது பெரிய அதிசயம் இல்ல. எது அதிசயம் தெரியுமா? இதுக்கு எத்தனை வயசு என்னதான் அதிசயம். நான் ஒரு 100 வயசு நதியை சொல்றேனா, 1000 வயசு நதியை சொல்றேனா, எத்தனை 1000 வருஷம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மெசொப்பொத்தேமியானு வரலாறு எங்க தொடங்குது அப்ப பேசுற ஜீவ நதி, 1000 வருஷமா ஓடுற நதி ஃபர்ஸ்ட் தடவை வத்துது. எப்படி வத்த போகுது தெரியுமா? இந்த வத்துதல் ஃபர்ஸ்ட் தடவை, கொஞ்சம் மேல கீழே போறது வேற. ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, இது ஹதீஸ் இல்ல, ஆய்வாளர், 2040 அப்ராக்சிமேட்லி 2040 போக்கல நதி டோட்டலா ட்ரை ஆகிருமாட்டார். இது ஃபுல்லா வத்திரும். தங்கமலை வெளிவார கதெல்லாம் சொல்லல, இது ஹதீஸ் இல்ல, அவர் கருத்து, ஒரு ஆய்வாளர் கருத்து. 2040 நடக்கும் நான் சொல்றேன் நினைச்சிடாதீங்க. அது நடக்கும், நடக்காம இருக்கலாம். பட் நதி வத்தி 2040 கம்ப்ளீட் ஆனா சில வேலை, அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகி நீங்க லைவா இதை பார்த்தா சுபஹானல்லாஹ், பயங்கரமான மறுமை நாளைக்குரிய நெருக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த நதி அதை குறிப்பிட்டு காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான செய்திகள் இருந்தாலும் எனக்கு இன்னொரு நேரம் முடிந்து விட்டது என்றாலும் ஒரு 10 நிமிடம் கடைசியா உங்களுக்கு நான் முடிப்பதற்காக சில விடயங்களை சொல்வதற்காக எடுத்துக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் நிறைய சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் வராது, நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள், அது நடக்கும் என்றாங்க. மௌத்தி, என் மரணம் வராமல் மறுமை நாள் வராது என்றாங்க. பைத்துல்
பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த போராட்டங்கள், யுத்தங்கள், எக்கச்சக்கமான செய்திகளை பெருமானார் அடுக்கிக் கொண்டே போனாங்க. நீங்களும் யகூதிகளும் பலஸ்தீன மண்ணிலே சண்டை பிடிப்பீங்க என்பதை பெருமானார் துல்லியமா சொன்னாங்க. 1948க்கு முன்னாடி இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் இல்ல, இஸ்ரேலுக்கு ஒரு நாடு இல்ல. பிரபாகரன் யுத்தத்தை செய்யற நேரம் தமிழ் மக்களுக்கு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை. உலகத்தில் எல்லா இடங்களிலும் தமிழன் இருக்கிறான், எங்கடா தமிழனுக்கு என்று ஒரு நாடு? இதை கேட்டுதான் பிரபாகரன் தமிழ் மக்களை உசுப்பேத்தினார். இதே மாதிரி யகூதிகள் அவர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை, நாடோடிகளாக நின்றவர்கள், அவர்கள் பிச்சைக்காரர்கள். எந்த அளவுக்கு சல்லி வந்துச்சு தெரியுமா? நெப்போலியனுக்கு கடன் கொடுத்தார்கள், அமெரிக்காவை விலைக்கு வாங்கி கையிலே ஆட்டுறார்கள். உலகத்தில் இஸ்ரேலுக்கு அடிபடுகிறதுனா அமெரிக்கன் பிரசிடென்ட் பிளைட்ல வந்து இறங்குற அளவுக்கு, அமெரிக்காவை நாங்க தான் ஆட்டி படைக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு பயங்கரமாக 1948க்கு பிறகு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கும் யகூதிகளுக்கும் யுத்தம் நடக்கும் என்றார்கள். இடத்தையும் சொன்னார்கள், அது எங்க என்று சொன்னார்கள், அந்த யுத்தம் எந்த பகுதி என்று சொன்னார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் ஒரு தடவை தன்னுடைய விரலை நீட்டினார்கள், விரலை நீட்டிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விரலை நீட்டுவதை சஹாபாக்கள் பார்த்தார்கள். ஏண்டா வளமையா இப்படி நீட்டுற ரசூலுல்லாஹ் விரலை மடிச்சு விட்டுருவாங்க, அன்றைக்கு அப்படி மடிக்கல, நீட்டிட்டே இருந்து சொன்னாங்க, லா தகூமுஸ் ஸாஅண்டாங்க, மறுமை நாள் வரவே வராதுண்டாங்க ரசூலுல்லாஹ். விரல் நீட்டப்பட்டு மிச்ச நேரமா இருக்குது. ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ், ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஷாம் என்றா குறிப்பா பலஸ்தீன், சிரியாவுடைய ஒரு பகுதி, துருக்கியுடைய ஒரு பகுதி, இதான் ஷாம். இந்த ஷாமை ரசூலுல்லாஹ் காட்டி சொன்னாங்க. இந்த ஷாம் சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் விரல மடிக்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் விரல கீழே போட மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு வலிச்சிரும் நினைக்கிற அளவுக்கு நீண்ட நேரம் ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஷாம்ல யுத்தம் வரும் வரைக்கும் லா தகூமு ஸாஅண்டாங்க, மறுமை நாள் வராதண்டாங்க. இந்த பலஸ்தீனத்தில் யுத்தம் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதண்டாங்க. அந்த யுத்தம் வந்தால் அந்த யுத்தம் நிக்காதுண்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த யுத்தம் நிக்காதுண்டாங்க. ஒரு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும்ண்டாங்க, மறு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும்ண்டாங்க, மறு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும்ண்டாங்க. அதுக்கு பேர் மல் அமாண்டாங்க. அந்த யுத்தம் எவ்வளவு பயங்கரம் என்றால், இருளிலே பயங்கரமான ஒரு நாளில், இருட்டில இரவு நேரத்தில் ஒரு மனிதன் சும்மாவே இரவுல போனா பயம், பயங்கரமான நாளில் இருவில ஒரு மனிதன் இருட்டுல போனா எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ. இரவு என்பது யாரும் உதவ மாட்டாங்க. அப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி பயம் அங்க பரவும் என்றாங்க ரசூலுல்லாஹ். யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானுடைய விரல் நிறைய நேரம் இருந்துச்சு. அந்த யுத்தம் சாதாரண ரசூலுல்லாஹ் பேசல, அல்லாஹ் மீது ஆணையாக. இது மல்அமாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது மல்அமாவாக இருந்தால் வல்லாஹி ஜஸீரத்துல் அரப் பத்து எரியும், பத்து எரியும். ஒரு யுத்தம் முடிய மறு யுத்தம், மறு யுத்தம் முடிய மறு யுத்தம், மறு யுத்தம் முடிய மறு யுத்தம். யமனிலே யுத்தம் வரும், யமனிலே யுத்தம் வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். யமன் பத்து எரிகிறது. ஈராக்கில் பொருளாதார தடை வரும் என்றது ஷஹீஹுல் முஸ்லிம்ல செய்தி வருகிறது. ஈராக்கில் பொருளாதார தடை, சிரியாவில் பொருளாதார தடை, எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஜஸீரத்துல் அரப் இன்றைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மெப்ப எடுத்து கோடு போட்டு இங்கெல்லாம் பத்து எரியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த மண்ணெல்லாம் பத்து எரிகிறதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் கையை விரித்துக் கொள்வார்கள், அதை நாங்கள் பார்க்கிறோம். ஐநா மனித உரிமை என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பலஸ்தீனத்திலே ஒரு நாளைக்கு 140க்கு மேற்பட்ட குழந்தைகள் அழுகை சப்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பெரியவர்களே, சின்ன மதலைகள் தாக்கப்படுகிறார்கள். சின்ன மதலைகள் எங்க பார்த்தாலும் அழுகிற சத்தத்தோடு ஜனாசாக்கள் கொண்டு போகப்படுகிறது. ஒரு கபரிலே 3-4 பேர் போடப்படுகிறது. உலகத்தில் ஈவரக்கம் இல்லையா? என்ன மகனுக்கு அடிச்சா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று சொன்னார்கள். பிள்ளைக்கு வாப்பா அடிச்சா போலீஸ் வந்து நிப்பாங்களாம். ஏன்பா? மனித உரிமை மீறல். ஆசானுக்கு மாணவனுக்கு திட்டையலாதா? ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொத்து கொத்தாக 4000க்கு மேற்பட்ட ஜனாசா என்று சொன்னால் இதுவரைக்கும்
பிள்ளைகளை மட்டும் நான் சொல்கிறேன். பெரியவர்களை விட்டு விட்டு அது 11,000 தாண்டுது. இந்த இடத்துல 4,000 ஜனாசாக்களை வச்சா நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 4,000 எவ்வளவு நினைக்கிறீங்க? இந்த தல்கஸ்பிட்டியில ஒரு பெரிய மைதானத்தை எடுத்து நீங்க அதுல ஜனாசா வைக்க தொடங்குறீங்கன்னா 10 மைதானங்கள் தேவைப்படுற அளவுக்கு அவ்வளவு குழந்தைகள் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் உலகம் செவிடாக நிக்குது, உலகம் பொட்டையா நிக்குது. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் நிப்பாட்டி என்று சொல்லுவதற்கு திராணியட்டு நிக்குது. ஜோ பைடன் சொல்லுகிறான், இம்பாசிபிள், இந்த வார் நிப்பாட்டுவது இம்பாசிபிள், நோ வே, இது நடந்து தான் தீரும் என்று சொல்கிறார்கள். அமெரிக்கா தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்துது என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்களும் யகூதிகளும் யுத்தம் செய்யும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள். சொல்லலாம் உங்களுக்கு பகமை என்றார்கள். யாருக்கு யுத்தம் தெரியுமா? யகூதி என்றா யாருன்னு தெரியுமா? நானாவுடையும் தம்பியுடையும் பிள்ளைகளுக்கு தான் யுத்தம். அரபுகள், அவர்கள் அரபுகள். நானாவும் தம்பியுடையும் பிள்ளை யாரு? இப்ராஹிம் நபியுடைய ஒரு மகன் இசாக் அலைஹிஸ்ஸலாம், மருமகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க 2 பேரும் அவ்வளவு இரக்கமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மனிதர்கள் புனிதர்களை பத்தி பேசினார். நபிமார்களில் சிறந்தவர் யூசுப் என்றார்கள். அவங்க வாப்பா நபி, அவங்க வாப்பா நபி, அவங்க வாப்பா நபி. யூசுப் நபியுடைய வாப்பா யாக்கூப் நபி நபி, அவங்க வாப்பா இஸ்ஹாக் நபி, அவங்க வாப்பா இப்ராஹிம் நபி. அந்த வம்சம் தான் இஸ்ரவேலர்கள். ஹீப்ரு மொழி இந்த பக்கத்துல வந்து இப்ராஹிம் நபி, அவருடைய ஒரு புள்ள ஒரு மொழி, இன்னொரு புள்ள இன்னொரு மொழி. தல்காஸ்பிட்டில் ஒரு ஆள் சைனால முடிச்சா ஒரு புள்ள சைனா பேசு, இன்னொரு புள்ள அரபு நாட்டுல முடிச்சா அரபு பேசு. இப்ராஹிம் நபி தண்ட ஒரு புள்ளைய கொண்டாந்து ஜசீரத்துல அரபுல மக்காவுக்கு பக்கத்துல காபத்துல்லாக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. அந்த குடும்பம் தான் அரபுகள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் தான் அரபுகள். அந்த குடும்பத்துல ரசூலுல்லாஹ் வந்து பிறக்கிறாங்க. இங்க நபிக்கு பிறகு நபிக்கு பிறகு நபிக்கு பிறகு நபி வந்தார். இஸ்ரவேலர்கள் இதெல்லாம் வந்தால் ஒரு இடத்துல இது முடிவுக்கு வரும். காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் அவரை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட அரபுகள், இந்த பக்கம் ஹீப்ரு மொழி. ஆனால் யூதர்களும் பள்ளியில செலவைக்கல்ல. யூதர்கள் தௌராத்தை ஓதுறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்க மூசா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அதை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள், நானா தம்பிட பிள்ளைகள், இன்றைக்கு கடுமையான மோதல். அக்ஸா உனக்கா எனக்கா, அக்ஸா உனக்கா எனக்கா. ஏனென்றால் அவர்கள் வைராக்கியம் கொள்ளுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாவை ஏன் ஏற்றுக்கொண்டு என்று கேட்கிறார்கள். மூசாவோடு நிப்பாட்டணும் என்கிறார்கள். மார்க்கம், அவர்கள் தௌராத்தை ஓதிக்கொண்டு அவர்கள் தௌராத்தோடு நின்றார்கள். இந்த வைராக்கியம் குர்ஆனுக்கு எதிரானது. இந்த வைராக்கியம் இந்த உம்மத்துக்கு எதிரானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கொண்டு குவிக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய மக்கள் புனிதமா, நம்முடைய மக்களை அவர்கள் கேவலமாக துச்சமாக எடுத்து குழந்தைகளை அழித்து தள்ளுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெருமானார் சொன்னார்கள், லா தகூமு ஸா, நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்று சொன்னால், இதில் ஒரு செய்தியை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். இந்த யுத்தம், அதுல இந்த ஒன்றை நீங்கள் பார்க்கணும். யகூதிகளில் அத்தனையுமே செய்தார்களே, இந்த யகூதிகளுக்கு அவங்க கையில தௌராத் வச்சதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் தௌராத்தை ஓதுகிறார்கள். அவர்கள் தௌராத் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தம் நடக்கிற நேரம் ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். அவங்களுடைய ரப்பு யார் என்று கேட்டா மூசாவுடைய ரப் என்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ் என்று தான் உச்சரிக்கிறார்கள். அதாவது நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் ஷலோம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹீப்ருவிலே சின்ன வித்தியாசத்தோடு தான் அவர்கள் பேசுகிறார்கள். நீங்கள மாதிரி அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வேர்ல்டுல அல்லாஹ் ஒரு பக்கத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். வேர்ல்டுல பலமான உளவுத்துறை அமெரிக்காவுடைய CIA, இஸ்ரேலுடைய மொசாடான்னு கேட்டா இஸ்ரேலுடைய மொசாட் என்கிறார்கள். அயம் டாமை கண்டுபிடிக்கிறார்கள். சாதாரணமா ஒரு மிசைல் வர்ற நேரம் மனிதனின் ஒரு மிசைல் அடிக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி. மேலால் ஒரு மிசைல் வந்தா அந்த மிசைல துரத்தி போய் வானத்திலே அடிக்கிற ரோபோட்டிக்ஸுக்கு பேர் அயன் டாம். இது மனிதன் தேவையே இல்லை. ரோபோ இந்த ஸ்ரீலங்காக்குள்ள பிதுருத்தலாக்களுக்கு நீங்க போனீங்கன்னா, நியூரல் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஃபேன் சுத்துற மாதிரி சுத்தும். அதான் ரேடார். ஸ்ரீலங்காவுடைய ரேடார், ஸ்ரீலங்காவுடைய பார்டருக்குள்ள ஒரு ஃபிளைட் வந்தா உடனடியா ரேடார் சிஸ்டம் சொல்லும், எங்க பார்டர்ல இருந்து ஒரு ஃபிளைட் வந்திருக்குது, இங்கே இருந்து ஒன்று போச்சு. இது தெளிவா வரும். இதே மாதிரி இஸ்ரேல் வானத்துக்குள்ள வந்து பறந்தால் அயன் டாம் ரெடியா நிற்கும். அது ஒரு முகடு மாதிரி கீழே விழ விடாது. அது சும்மா நேரடிக்காது, பின் தொடர்ந்து போய் அந்த மிசைல் எங்கேயோ அதுக்கு அடிச்சு முடிக்கும். அமெரிக்கா பிச்சை கேட்டான், அயன் டாம் எங்களுக்கு விற்கலாமான்னு கேட்டான். 2019
இல்ல, 2019 அமெரிக்காவுக்கு ஒரு ஆயுதத்தை நீங்க வச்சுக்கோங்கப்பான்னு இஸ்ரேல் கொடுக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த நாடு. மிடில் ஈஸ்ட்ல அவ்வளவு முஸ்லிம் நாடுக்கு மத்தியில ஒரு காபிர் நாடு நின்றுட்டு எவனும் பேசக்கூடாது, நான் தலைவன் சொல்ற அளவுக்கு பயங்கரமா வந்த ஊர்ல உள்ள மக்களை விரட்ட அளவுக்கு பயங்கரமா போகுது என்றால், ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இதை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்ரவேலர்கள் இறைவனை நம்புகிறார்களாம். அவர்கள் நாஸ்திகர்கள் அல்ல, மூசாவுடைய ரப்பை அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அவங்களுடைய பேச்சில மொசாட் என்கிறார்கள், அவங்க பேச்சில அயன்டோம் என்கிறார்கள், அவங்க பேச்சில மெர்காவா டேங்க் என்கிறார்கள். உலகத்துல போர் கருவிகளை இந்த டேங்குக்கு பிறகுதான் உலகத்துல அமெரிக்கா உள்ள டேங்க். அந்த வார் டேங்க் அதோடைய இரும்பு அது எதுவும் செய்ய முடியாது என்று இஸ்ரேல் முன்னாடி வந்து நிக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் அல்லாஹ் முஸ்லீம்களை பலஸ்தீனத்துல பிஸ்மில்லா என்கிறார்கள், அல்லாஹ் அக்பர் என்கிறார்கள். அவர்கள் கையில எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், பெருமானார் பத்ருக்கு வரப்போக்கள் அல்லாஹ்வுடைய சுன்னத் ஒன்று இருக்கிறது. கது ஹலத், அதாவது சுன்னத் அல்லாஹ் இல்லத்தி கது ஹலத் மின் கபில், அல்லாஹ்வுடைய சுன்னத் முன்னாடி போய்விட்டது. என்ன சுன்னத்து தெரியுமா? பத்ரில் அல்லாஹ் எடுக்கிற நேரம் பள்ளியில தொழுதவர்கள் அவங்களுக்கு ஆர்மி ட்ரைனிங் என்னன்னு தெரியாது, அவங்க கையில போர்க்கவசம் இல்லை, பலகீனத்துக்கு மேல பலகீனம், நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க 17, நோன்பு பிடிச்சா இரவெல்லாம் தொழுவாங்க, சும்மாவே பலகீனம். அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்துல 300 பேர், இவங்க சில ரிவாயத்துப்படி 320, சில ரிவாயத்துப்படி 313, அந்த பக்கத்துல 1000 பேர். அவங்க கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களா? நிஜமான போர் வீரர்கள், பெரிய ஆயுதங்கள். பெண்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க நடனமாட, சாப்பாடு ஒட்டகத்தை அரைச்சு நல்லா சாப்பிடுறாங்க. 1000 பேர் வந்திருக்கிறாங்க, கொண்டாட போறாங்க. கதையை முடிக்க போற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஜஹல், உத்பா, ஷைபாண்டு எல்லா தலைவர்களும் அங்க வந்திருக்கிறாங்க. பத்ர் நேரடி முகத்துக்கு யுத்தம். அந்த இரவு ரமலானுடைய 17வது இரவு. பெருமானார், இதை நான் ஏன் சொல்கிறேன்டா, இந்த யுத்தத்துக்கு நீங்க ஒரு துவா கேட்கணும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனால் அதை சொல்லாமல் நான் இதை முடிக்க கூடாது நினைக்கிறேன். என் உறவுகள் அங்க பாதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இரவு, அந்த பத்ருடைய களம், அந்த இரவுல அங்க வர்ற நேரம் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இடையில சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது முதல் யுத்தம், ஒரு இடம் இடையில வரப்போக்கல, இங்க நாங்க ஒரு கூடாரம் அமைச்சு தர்றோம், நீங்க இங்க இருங்க, நாங்க போறோம் யா ரசூலல்லாஹ், நாங்க போய் ஃபைட் பண்றோம், நாங்க சும்மா சரி மௌத்தாயிட்டோம்டா, அந்த செய்தி கேள்விப்பட்டா இங்க இருந்து நீங்க ஊருக்கு போயிருங்க யா ரசூலல்லாஹ், தயவு செய்து எங்களோட வராதீங்க யா ரசூலல்லாஹ், நாங்க பார்த்துக்கொள்றோம் யா ரசூலல்லாஹ், நீங்க முன்னாடி வர வேண்டாம், சும்மா சரி நாங்க வெற்றி கொண்டுட்டோம்டா யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க உங்க முகத்தை காட்டாதீங்க, நீங்க வராதீங்க. பெருமானார் சாது பின் முஆத பார்த்து சிரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நான் வீட்டுக்கு போறேன், நான் வீட்டு கதவை பூட்டிட்டு நிக்கிறேன்னு சொல்றவர் அல்ல. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை தேடி திரிந்தார்கள். 1000 வந்தார்கள், 3000 வந்தார்கள், 10,000 வந்தார்கள். ஒரு நாளில் தனக்கு பக்கத்தில் பாடிகார்டு வைத்தவர் அல்ல ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் ஒரு முடியை அசைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நின்றவர்கள் ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். சிரித்து விட்டு பத்ர் களத்திலே முன்னாடி நின்றார்கள் ரசூலுல்லாஹ். நேருக்கு நேர் நீங்கள் இன்றைக்கு மக்காவுக்கு போனால் அங்கிருந்து நீங்க போகலாம், அதாவது மதீனாவுக்கு போனா ஒரு 300 கிலோமீட்டர் நீங்க போகலாம், 300 இல்ல ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ள வரும். நீங்க போனீங்கன்னா பத்ரை பார்க்கலாம். மையவாடி சுத்தி வளைச்சு தாப்படிச்சிருப்பாங்க, அங்க பையவாடிக்குள்ள போகலாது. அந்த இடம் தான் யுத்தம் நடந்த சின்ன இடம், ஃபேஸ் டு ஃபேஸ். அடுத்த நாள் விடிஞ்சா ஃபேஸ் டு ஃபேஸ். பெருமானார் கையில அல்ல ஆயுதத்தை கொடுக்கல, பெருமானார் கையில அல்ல சொத்தை கொடுக்கல, பெருமானாருக்கு ராணுவ படைகளை கொடுக்கல, பெருமானார் கையில மிசைல்களை கொடுக்கல, ஈமான் மட்டுமே அங்க நின்றுச்சு. அந்த பக்கத்துல எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்தான். தின்னணுமா ஒட்டகம், இவர்கள் நோன்பு பிடித்தவர்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் பலகீனத்துக்கு மேல் பலகீனம். அல்லாஹ் சொல்றானே, ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரம் இந்த உலகத்துல அற்புதத்திலே அற்புதம் எங்க நடக்குது? ஒரு தாயிட வயிற்றிலிருந்து நடக்குது. இந்த மூளை யாருக்கும் செய்யலாது, இந்த கண்ணு யாருக்கும் செய்யலாது. ஒன்றுக்கு 2 கிட்னி அல்லாஹ் ஃப்ரீயா தந்தா, ஒன்று தான் இயங்கி கொண்டிருக்குது. ஒன்று போனா மத்தது எங்க ஃப்ரீயா தந்தானே. இதுல ஒரு கிட்னி ஃப்ரீ, சும்மா வருவது. ஆனா கிட்னி யாருக்கும் கண்டுபிடிக்கலாது. ஒரு உம்மாவுடைய வயிற்றுல இன்றைக்கு விஞ்ஞானம்
நேரம் இதுவரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்காதப்பா, உனட்ட புடுங்கி உனட்ட தர்றேன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யறாங்க, ரத்தத்தை உங்கள்ட்ட எடுத்து உங்களுக்கு தர்றேன்றாங்க. ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவனுக்கு இந்த உடம்புக்குள்ள உள்ள நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு அற்புதம். அந்த அற்புதம் நடக்கக்கூடிய இரவு, ஒரு தாயுடைய வயிற்றில் இந்த நடக்கிற நேரம் அந்த ஜீவன் வெளியே வரப்போ அல்லாஹ் சொல்லுவாங்க, பலகீனத்துக்கு மேல பலகீனம் அந்த பெண்ணை நாங்க கொண்டு போறோம். ஏன் தெரியுமா? இவ்வளவு பலகீனத்துலதான் இவ்வளவு அற்புதம் நடக்குதுண்டா. உன்னால முடியாதுமா, இது அல்லாஹ் வேலைன்னு காட்ட, உனக்கு நடக்க முடியல, நீ வாந்தி எடுத்த, நீ எப்படி இப்படி ஒரு ஜீவனை உண்டாக்குவ? நீ இப்ப செத்தது போன்று படுக்கிற நேரம் உலகத்தில் செய்ய முடியாத ஒரு பால் உற்பத்தியாக ஒரு ஜீவன் நதி மாறி வருகிறது. அந்த குழந்தை சாப்பிடுதே. ஏன்? பலகீனத்துக்கு மேல பலகீனத்தை உருவாக்கி இறைவன் தன்னுடைய அற்புதத்தை காட்டுகிறார். இதே மாதிரி பத்ர்ல ரொம்ப பலகீனமான டீம், முன்ன பின்ன சண்டை பிடிச்சதே இல்லை, அந்த பக்கம் பெரிய ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்க. பெருமானார் அந்த இரவு ரொம்ப வித்தியாசமா கழிக்கிறாங்க. பெருமானார் பொதுவாக ரமலானுடைய இரவை கழிப்பதே வித்தியாசமா. பெருமானாருக்கு தூக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய துவா, ரசூலுல்லாஹ் கேட்ட துவாவை நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. பெருமானார் இவ்வளவு டஃப்பா துவா கேட்டாங்களா? ஒரு வரி வருகிறது, யா அல்லாஹ், இந்த கூட்டம் இன்றைக்கு அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு இந்த பூமியில் யாரும் மீய மாட்டார்கள், இறைவா எங்களை பாதுகாத்து விடு இறைவான்னு கேட்கிறார். பெருமானார் வேற எதையும் நம்பவில்லை, துவாவை நம்பினார்கள். அந்த துவா மிசைலை விட பவர். பெருமானார் விடவே இல்லை. இரவெல்லாம் சஜதாவில் இருந்த ரசூலுல்லாஹ் இப்படியே எழும்பி கேட்டுட்டே இருக்கிறார். அபூபக்கர் பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவங்க எப்பயும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்க பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியும் பின்னாடி நிற்பவர் அபூபக்கர். என் அபூபக்கர், என் அபூபக்கர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. கடைசி காலத்துல ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்க போல சொன்னாங்க, என்னுடைய எல்லா வாயில்களையும் பூட்டுகிறேன் என்ற அர்த்தம் என்ன? யாரும் என்ன சந்திக்க வராதிங்க, அபூபக்கரை தவிர. அபூபக்கர் மட்டும் வரலாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். கடைசி நாட்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கதவை திறந்த அபூபக்கர் எனக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர்தான் முன்னாடி பின்னாடி நின்றவர். ரசூலுல்லாஹ் கையை ஏந்திட்டே நிக்கிறாங்க. மேல போட்ட தொண்டி கீழே உழுவுது. அவர் எடுத்து அந்த துண்டை மேல போடுறாரு. திரும்ப ரசூலுல்லாஹ் கையை ஏந்துறாங்க. விடுறாங்களே இல்ல. நாம அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டது எப்படி, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டது எப்படி? 2 தடவை கேட்டா அல்லாஹ்க்கு தெரியும்னா என்று போயிருவோம். பெருமானார் கெஞ்சுறாங்க, கெஞ்சுறாங்க, அடிமை எஜமானம் கெஞ்சுறாங்க, விடவே இல்லை. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் பிடிக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், போதும் போதும், உங்க ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க யா ரசூலுல்லாஹ், போதும், அல்லாஹ் உங்களுக்கு தருவான். பெருமானார் விடவில்லை. தன் கரத்தை ஏந்தி, அல்லாஹ்வே இந்த கூட்டத்தை நீ காப்பாற்றணும் யா அல்லாஹ், இவர்கள் அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல யாரும் மீய மாட்டார்கள். முதல் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் ஆயத்தமாறாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமா மின்னுது. ரசூலுல்லாஹ் சந்தோஷமா சிரிக்கிறார்கள். யுத்தம் நடக்கல இன்னும். ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன். இந்த நபி இந்த மண்ணில இருந்து வானவர்கள் இறங்கும் வரைக்கும் கையை கீழே போடவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ரப்பு வானத்திலே இது இந்த மண்ணுக்கு நோக்கி வானவர்களை கீழே இறக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் துஆ, அதுதான் துஆ. அந்த யுத்தம் நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் வேகமாக முடிகிறது. அபூஜகல் காலி, உத்துபா காலி, ஷைபா காலி, எல்லாம் காலி. ரசூலுல்லாஹ் டெட் பாடி கிட்ட வர்றாங்க. ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. உமர் பின் கத்தாப் பின்னாடி நின்று கேட்கிறேன், யா ரசூலுல்லாஹ், செத்த பணத்தோட பேசுறீங்க? செத்த அபூஜஹல் செத்து கிடக்குறான். உத்துபா ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. ஒரு ரப்புடைய வாக்குறுதி உண்மைன்னு புரியுறியா? எனக்கு ரப்பு தந்த வாக்கு நிறைவேற்றிட்டான். உனக்குரிய வாக்கு என்ன? இந்த உம்மத்தில் எந்த பகுதியிலும் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கவே இல்லை. இந்த உம்மத்தில் ஈமானுக்கு தான் வெற்றி. ஈமானுக்கு யாராவது வாளால் இஸ்லாம் வளர்க்கப்பட்ட சுத்த பொய். அது இஹ்ராத்துல தான் ஃபத்ஹு மக்கா நடந்துச்சு. இஹ்ராத்துல அதாவது வேட்டையாடவே இயலாது. இஹ்ராத்துல தான் ஃபத்ஹு மக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இதுதான் பத்ர்ல, இதுதான் உஹதுல. அஹ்ஸாப்ல 10,000 பேர், இதுதான் அஹ்ஸாப்ல. நாங்க 3000 பேர். எல்லாம் வெற்றியாகுதுண்டா. ஒரு விஷயத்தை ஒன்று மட்டும் சொல்றேன், சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில். அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன்னாடி போய்விட்டது. வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தபதீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாற்றத்தையும் நபி நீங்க பார்க்க மாட்டீங்க. வல்லாஹி பலஸ்தீன மக்கள் வெற்றி கொள்வார்கள்.
அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் பிஸ்மில்லாவையும் அல்லாஹ் அக்பரையும் விடாத ரப்பை நேசிக்கும் காலமெல்லாம், ரப்போட இருக்கும் காலமெல்லாம் வெற்றி அவர்கள் பக்கம் வரும். நினையாப்புறத்தில் இந்த அழிவு அவர்களுக்கு வரும். எங்களுடைய ஒரே ஒரு அவங்க போடுற வேர்ல்ட் உள்ள பவர்ஃபுல் மிசைல் அவங்க நம்பியிருக்கிறாங்க. அவங்க மொசாட நம்பியிருக்கிறாங்க, அவங்க அமெரிக்காவை நம்பினாங்க, அவங்க வீட்டோவை நம்பினாங்க. அல்லாஹ்க்கு வேணும் அதெல்லாம் ஒரு புறமாக்கிட்டு இந்த ஏழை மக்கள்கிட்ட அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வைக்கணும். அதை சொல்ல உலகம் பார்க்கணும். அந்த வெற்றியை அல்லாஹ் கொடுத்து காட்டணும். இதை உலகம் அதிர்ந்து பார்க்கணும். என்னப்பா நடக்குது என்று கேட்கணும். இதுதான் அங்க நடக்குது. இதுதான் முஸ்லிமுடைய பார்வை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் தங்களுடைய கால்களை உம்மாவுக்கு கொடுக்கிறாங்க. தாய்மார்கள் பிள்ளைகளுடைய பேரை எழுதுறாங்க. ஏண்டா எங்க பிள்ளை எப்பக்கு மௌத்தாகும் என்று தெரியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க புள்ள அவசரமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண துடிச்சு போறோம். ஒரு காய்ச்சல் தாங்க முடியல. பிள்ளைகள் அவங்க காலை கொடுக்குறாங்க, உம்மா எழுதுங்க. தலை துண்டாகி போகுது. பேரை வச்சு பிள்ளையோட ஜனாசாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பார்த்து நம்முடைய கல்புகள் தாங்குது இல்ல. ஒரு வாப்பா சைதாவில் விழுந்துட்டு சிரிக்கிறாரு. புள்ள மௌத்து எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும்? அவர் சொல்லி, அல்லாஹ் ஜென்னாவை கொடுத்துரு என் புள்ளைக்கு, ஜென்னா கிடைக்கணும் என்று சந்தோஷப்படுகிற உலகமே திரும்பி பார்க்குது. இது அதிசயம். ஒரு ராணுவ வீரர்டா யாரு தெரியுமா? ஒரு ராணுவ வீரர்களை பொறுத்தளவுல அவர்கள் மலைக்கு மேல் ஏறுவார்கள், அவர்கள் கம்பி கடையால போவார்கள், கடுமையான கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு ராணுவத்தில் உள்ள ஒரு ஆளையும் சாதாரண மனுஷனையும் கிட்ட வைக்கிறாது. அவங்க பாடி அப்படி இருக்கும், கொஞ்சமும் பயப்பட மாட்டாங்க. அதுதான் ராணுவ பயிற்சி என்பது. அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் அங்க நிக்கிறாங்க. எந்த பயிற்சியும் இல்லாத ஈமான் உள்ள பிள்ளைகள் நிக்குது. இந்த ஈமான் உள்ள பிள்ளை கிட்ட இஸ்ரேல் பட வீரர்கள் ஆமி ஓடுறான். ஆமி ட்ரைனிங் எடுத்து ஓடுறான். ஈமான் உள்ள பிள்ளைகள்கிட்ட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு பெரியவர் கேட்கிறாரு, வாங்களே நாங்க ஊருக்கு போவோம், எங்க ஊருக்கு போவோம் வாங்களேன்னு கேட்கிறாரு. அந்த பொடியன் சின்னவன் கேட்கிறான், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்கிறான். உங்க ஊர்ல ஷஹாதத்து உலகம் திகைத்து பார்க்குது. பிபிசி, CNN, இவங்க மனிதர்களா? என்ன நடக்குது இங்க? இவர்கள் யார்? இத ரப்பை நேசித்த கூட்டம். ரப்பு காட்டுகிறான். உலகத்தில் அவ்வளவு பொருளாதாரத்தையும் அவ்வளவு பவரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ரப்புக்கு முடியும். இந்த மக்களுடைய ஈமான், அவங்களுடைய நேசம் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஒரு நாளும் அவன் அந்தரங்கத்தை விட மாட்டான். உங்க மனைவிமார்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், நீங்க உங்க மனைவிமார்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க புள்ள உங்களுக்கு துரோகம் செய்யலாம். அல்லாஹ் ஒரு போதும் அவனை நம்பிய கூட்டத்துக்கு துரோகம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ் லா யுஹ்லிஃபுல் மிஆத். ஒரு நாளும் அது நடக்காது. ஈமான் அங்க முழங்குதென்றால், அல்லாஹ் அக்பர் அங்க கேக்குதென்றால், பிஸ்மில்லாஹ்ன்ற சத்தம் அங்க கேக்குதென்றால், நிச்சயமாக இந்த உலகத்தை படைத்த எஜமானன் அவர்களை விட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. கிடைக்கிற நேரம் எல்லாம் யா ரப், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இந்த உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், இந்த உம்மத்தில் ஒரு பகுதியில் வழி வந்தால் அந்த வழி ஒரு மூமினுக்கு விளங்கணும். பெரியவர்களே, அது எங்களுக்கு விளங்கணும். ஏனென்றால் இது உடம்பை போன்றுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஹாத்தமுல் அன்பியா, ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால், பெருமானாரை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால், அந்த உம்மத்தின் ஒரு பகுதி, அவர்கள் அரபுகளாக இருக்கலாம், அவர்கள் யாராக நிற்கலாம், என்னுடைய உறவு, அந்த உறவு பூமிக்கு பறைசாட்டுகிற நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யலாம், அந்த உறவுகளுக்காக வேண்டி துஆ செய்யலாம். ட்ரக்குக்கு பக்கத்துல பிள்ளைகள் நிற்கிறார்கள். என்னப்பாண்டா, ஜனாசாக்கள் ட்ரக்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. எட்டி பிள்ளைகள் பார்க்குது, எங்க உம்மாடையா காணாமல் போனவர்கள், மிஸ்ஸிங் கேசஸ். இது யாருட? சில உம்மாமார்கள் நிற்கிறார்கள், என்ற புள்ளையுடையா? அவைகளை பார்க்க கல்பு தாங்குதில்லை. அப்பாவி மக்கள் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ரப்பிடம் மன்றாடுங்கள், ரப்பிடம் கேளுங்கள். ரப்பு கைவிட மாட்டான். எங்களுக்கு என்று ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அந்த உறவுகள் பாதிக்கப்படுகிற நேரம் எங்களுக்கு எங்க பிசினஸ் பெருசு, எங்களுக்கு எங்க குடும்பம் பெருசு என்று இருந்தால், இந்த உம்மத்தில் ஒரு பகுதி பாதிக்கப்படுகிற நேரம் அது எங்களுக்கு ஞாபகமே இல்லை என்றால் நாங்கள் என்ன முஸ்லிம்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போர் மல் அமாவாக இருந்தால் வல்லாஹி இமாம் மஹ்தி சிரியாவுடைய படையிலிருந்து அவர் ஹரத்துக்கு வருவார். வரும் வரைக்கும் அவருக்கு தெரியாது அவர் யார் என்று. அந்த படை நீதமான ஒரு படை. ஹரத்துக்கு வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது சவுதியில 3 பிள்ளைகள் ஆட்சிக்கு வாப்பாவோட சண்டை பிடிக்கிற நாள் நேரம் அது.
ஒரு மன்னர் அவருடைய 3 பிள்ளைகளுக்கு சண்டை பிடிப்பாங்க. அப்ப சவுதி ஸ்டேபிள் இழந்துரும். ஹரத்துல ஒரு நைட்ல இந்த அதிசயம் நடக்க போகிறது. அந்த படை வரும் சிரியாவில் இருந்து. சிரியாவுடைய படை இமாம் மஹதி சம்பந்தமா 4 ஹதீஸ் தான் சஹி. 50க்கு மேற்பட்ட ஹதீஸில் 4 ஹதீஸ்கள் தான் சஹி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த படையிலே அவர் வந்து தலையை குனித்துக் கொண்டிருப்பார். அவருக்கும் தெரியாது அவர் மஹதி என்று. அப்பதான் ஹரத்துல உள்ளவர்கள் அங்க பையத்து செய்வார்கள். அப்பதான் ஹரத்தில் காபத்துல்லால இருந்து இந்த உம்மத்துடைய தலைவர் வெளிவருவார். முழு உம்மத்தும் அந்த பையத்துக்கான தயாரிப்போடு சவுதியுடைய ஆட்சி கீழே உளுந்து மதீனாவை தலைநகரமாக கொண்டு பெருமானார் எதை வைத்து செய்தார்களோ அந்த மதீனத்து மண்ணை தலைநகரமாக கொண்டு அவர் படைகளை அனுப்புவார். துருக்கியில் அப்பொழுது யுத்தம் நடக்கும். துருக்கியில அந்த யுத்தத்துக்காக வேண்டி படை அனுப்புற நேரம் அந்த படையை 3ஆக பிரிக்கிறார். ரசூல் சொன்னாங்க, ஒரு கூட்டம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். அதுல ஒரு படையில் ஒரு பகுதி அவர்கள் மௌத்தாவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை கொடுப்பார். அதிலே ஒருவர்கள் மீவார்கள். அவர்கள் தான் இந்த பூமியிலே சிறந்தவர்கள். அந்த படையிலே மீவார்கள். அவர்கள் அந்த துருக்கியுடைய அந்த இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள் அங்கு யுத்தம் நடக்கிற நேரம் வெற்றி கொள்ளுவார். வருவார்கள் தன்னுடைய ஊருக்கு. சிரியாவுக்கு வந்து பார்த்தால் அது பொய், தஜ்ஜால் வெளிவந்திருக்க மாட்டான். ஆனால் அவர்கள் அப்பொழுது சிரியாவில் நிற்கிற நேரம் நிஜமாக தஜ்ஜால் வெளியே வருவான். அது குராசான் என்னமோ ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க, தயாரிசா இல்ல எனக்கு தெரியாது. அங்கே இருந்து 70,000 யூதர்கள் பின்தொடருவார்கள் என்றாங்க. யூதன் எல்லா இடத்துக்கும் போவா, மக்கா மதீனாவை தவிர. இப்ப கடைசி வார் பலஸ்தீனத்தில் நடக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபைனல் வார். அப்பொழுதுதான் மர்மை நாளுக்குரிய நிகழ்வு. சிரியா பத்தி எரிந்து கொண்டிருக்கும், துருக்கி பத்தி எரிந்து கொண்டிருக்கும், யமன் பத்தி எரிந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுவெல்லாம் நடக்கிற நேரம் சிரியாவில் இமாம் மஹதி அவர்கள் சிரியாவுக்கு வந்து விடுவார்கள். அன்றைக்கு சுபஹ் தொழுகைக்காக வேண்டி அவர் பள்ளியிலே வருகிற நேரம் முழு உலகத்துக்கும் அதிசயம் நடக்கிற நாள். அதுதான் ஈசா இப்னு மரியம் வானத்தில் இருந்து கீழே இறங்குற நாள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வானவுடைய ரெக்கையில சிரியாவுடைய மண்ணில வெள்ளை மினாராவில் சுபஹுடைய நேரத்தில் தன்னுடைய முடி நீண்ட முடியோடு ஈசா இப்னு மரியம் வானவுடைய ரெக்கையில இறங்குற நேரம் அவருடைய வேறு அந்த முடியிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணி கொட்டும் என்றார்கள். அவர் அப்பொழுது இறங்குவார். அது சுபஹுடைய நேரம். இமாம் மஹதி அவர்கள் இந்த உம்மத்தை ஈசா இப்னு மரியத்துக்கு கொடுக்கிற நேரம். இல்லை நீங்கள் தொழுவீங்க, இல்லை நீங்கள் தொழுவீங்க என்ற ஒரு சம்பாஷணை நடக்கும். அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ஜால் உலகத்தில் வந்து அநியாயம் செய்கிற நேரம் அது. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆச்சரியமாக கிறிஸ்தவர்கள் பார்ப்பார்கள், அவர் என்ன கொள்கையை சொல்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ ஈசா இப்னு மரியம் அதை சொல்லிக் கொண்டிருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் ஒரு பொடியன் என்றார்கள், குட்டையான ஒரு பொடியன் என்றார்கள். அவன் ஷாப் வயசாளி அல்ல, அவன் ஒரு பொடியன், ஒற்றை கண்ணன், மறு கண்ணு பொட்டை என்றார்கள். காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அவன் உலகம் எங்கும் அவனுக்கு பின்னாடி நிறைய பொம்பளைகள் போவார்கள். அவன் அவ்வளவு மேஜிக் பண்ணுவான். அவன் லாஸ்டா பலஸ்தீனத்தில் பாபுலூத் மெப்பை எடுத்து அடிச்சு பாருங்க, பாபுலூத் என்ற இடத்துக்கு வந்து நிற்பார். வெரி ஃபைனல் வார். அக்ஸாவை ஒட்டி ஜெருசலத்துக்கு பக்கத்தில் நஜாலுக்கு படுவதோ அவன் உப்பு கரைவது போன்று அங்கேயே அழிஞ்சு போயிடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனோட கதை முடிந்து விட்டது. யகூதிகள் ஏமாந்திருக்கிறார்கள். மில்லேனியம் என்று 2000 ஆண்டு பேர் வச்சார்கள். எதுக்கு பேர் வைத்தார்கள் தெரியுமா? மில்லேனியம் என்று. அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல வீடியோ கேமரா செட் பண்ணினார்கள். வேர்ல்டுக்கு லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்க பார்த்தார்கள். 2000 ஆண்டு அவங்க புத்தகப்படி 2000 ஆண்டு தான் மலிகுஸ் சலாம், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசன் இந்த பூமிக்கு வருவானா. யாரப்பா மலிகுஸ் சலாம்? அவங்க மலிகுஸ் சலாம் என்று சொல்லுது தஜ்ஜால். போர்ட்ல இருந்து எழுதி நான் பாயிண்ட்ஸா எழுதி தந்துட்டு போயிருவேன். நான் உங்களுக்கு தந்தது, எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்திப்பு இருக்கிறது. என் ரப்பிடம் போய் அந்த சந்திப்பு நேரம் இந்த மக்களுக்கு நான் சொன்னேன் என்று சொல்லுவதற்கு நான் பேசினேன். எனக்கு அமானிதமாக தரப்பட்ட இல்மை எனக்கு கடமையாக நினைத்து உங்களுக்கு மத்தியில வைத்து இன்றைக்கு நீங்கள் சுமந்த இந்த இல்மும் இந்த உணர்வை நீங்கள் உங்களுடைய தொழுகைகளையும் உங்களுடைய வீட்டுக்கும் கொண்டு போய் சேருங்கள். உங்களுடைய பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேருங்கள். இந்த இளைஞரிடம் கொண்டு போய் சேருங்கள். உங்கள் மனைவிமார்கள் கொண்டு போய் சேருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் பெருமானார் சொன்னார்களே, பல்லிகு அன்னி வலவு ஆயா. ரசூலுல்லாஹ் 82 நாட்களுக்கு முன்னாடி மரணிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, என்கிட்ட இருந்து ஏதாவது கேட்டா பிற மக்களுக்கு சொல்லுங்க. அந்த செய்தியை சொல்லக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்கணும். மறுமை நெருங்கிறது. அந்த மறுமை சன்னிதானத்தில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நானும் நீங்களும் நிற்க போகிறோம். அந்த நேரம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஜன்னாவை தரணும். வெற்றியோடு பெருமானாருடைய முகத்தை பார்த்து சந்தோஷமான பிரியாவுடைய சந்தோஷமான முறையில் நாம் ஜன்னாவை அடையணும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. என் பேச்சில் உள்ள
எங்கள் பிழைகளை மன்னித்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.